இன்னைக்கு உங்க மத்தியில இருக்கிறது ரொம்ப சந்தோஷமானது. நம்ம இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் வந்து ஸ்டூவர்ஷிப், அதாவது ஃபைனான்சியல் ஸ்டூவர்ஷிப். ஸ்டூவர்ஷிப்னு சொன்னா உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வருது? உக்ரான அது வந்து சரியான டிரான்ஸ்லேஷன்ல இருக்குதா உங்களுக்கு? உக்ரான தோம்னு சொன்னா புரியுதா? அதாவது ரொம்ப சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமானா, நீங்க ஓனர் கிடையாது. somebody has given you that and நீங்க வந்து அதை மேனேஜ் பண்றீங்க. அதுதான் உக்ரானத்துவம். ஸோ இந்த பணம் நிறைய நேரங்களில் நம்ம நினைப்போம், இந்த சொத்து பணம் இது எல்லாம் எனக்கு உள்ளதுன்னு. அது ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதை எப்படி கையாளணும்னு அவர் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நான் வந்து மெயினாக 2 ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ஃபைனான்ஸ் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒன்று வந்து டெட், கடன். இன்னொன்று வந்து கொடுப்பது. ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. இன்னைக்கு உள்ள இந்த நேரத்தில் நம்ம அது 2யும் பார்ப்போம். முதல்ல நீங்க எல்லாருக்கும் அந்த இது தெரியுதாங்க ஸ்கிரீனை? தெரியல எல்லாருக்கும் ஸ்கிரீன்? இதுல வந்து ஜீசஸ் வந்து ஒரு கார்பென்ட்ரி ஷாப்ல ஒர்க் பண்ற மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது. நம்ம எல்லாருமே ஜீசஸை வந்து ஒரு போதகராக, தேவனுடைய மைந்தனா நம்ம பார்த்துருக்குறோம். ஆனா அவர் வாழ்க்கையில 30 வருஷம் அவர் வந்து ஒரு பிசினஸ் மேனா இருந்தாரு. நீங்க யாரும் அப்படி யோசிச்சிருக்க மாட்டீங்க. 3.5 வருஷம் தான் அவர் ஊழியம் பண்ணாரு. ஸோ 30 வருஷம் அவர் வந்து அவங்க ஃபாதர்ஸ் ஜோசப் கார்பென்ட்ரி ஷாப்ல அவர் டெவலப் ஆறாரு. ஸோ அவருக்கு வந்து இந்த பணம் இதை பத்தி உள்ள நாலேஜ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ வேதத்துல வந்து பணம், பொசஷன்ஸ், அதாவது இதை பத்தி 2350 வசனம் இருக்கு. நீங்க அதை என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் ஆனதுனால தான் ஆண்டவர் 2350 வசனங்களை அதுல பைபிள்ல எழுதி வச்சிருக்கிறாரு. நம்ம விசுவாசத்தை குறித்து தானே ரொம்ப அதிகமா பேசுறோம். விசுவாசத்தை குறித்து எத்தனை வசனம் இருக்கு தெரியுமா? 336 வசனம் தான் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் படி. ஸோ பணத்தையும் பணத்தை கையாளுறதை பத்தி 2350 வசனம் எழுதி வச்சிருக்கிறாரு. ஆனா நம்ம நிறைய நேரங்கள்ல வந்து இந்த பணத்தை குறித்து சபைகள்ல பேசுறது இல்லை. நம்ம விசுவாசத்தை குறித்து பேசுற அளவுக்கு பணத்தை குறித்து பேசுறது இல்லை. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து இந்த பணத்தை குறித்து பார்க்க போறோம். எப்படி புதிய ஏற்பாடுல வந்து இயேசுவானவர் வந்து 132 இடத்துல அப்பியர் ஆனார்னு. அதாவது அவர் சினகாகுக்கு வந்தாரு, சந்தை வெளிக்கு போனார், அப்படி 132 இடம். அதுல வந்து 122 பிளேஸ் வந்து பிசினஸ் பிளேஸ், ஒர்க் பிளேஸ். ஸோ அவர் வந்து he was more connected with work, அந்த மாதிரி ஒரு இதுல தான் இருந்தாரு. அடுத்தது வந்து இன்னொரு இது வந்து அவர் சொன்ன பேரபிள்ஸ் 52, அதுல 45 பேரபிள் வந்து ஒர்க் அண்ட் மணியை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு. இன்னும் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்ஸ் வந்து இயேசுவானவர் வந்து 5 மடங்கு எந்த சப்ஜெக்டை பேசினதை விட பணமும் பொருட்களை எப்படி கையாளணும்னு பேசியிருக்கிறாரு. அது வந்து மத்தேயுல 91 தடவை மென்ஷன் ஆயிருக்கு, மார்க்ல 57 தடவை, லூக்ல 94 டைம், யோவான்ல 88 தடவை இதாயிருக்கு. ஸோ காஸ்பிள்ல எவ்ரி ஒரு ஸ்காலர் சொல்றாரு, எவ்ரி 6 வேர்ஸ் இன் காஸ்பிள் வந்து கரெக்டா யூஸ் பண்றது, பணத்தை சரியா யூஸ் பண்றதும் தவறா யூஸ் பண்றது இருக்குது. இன்னைக்கு நம்ம வந்து இந்த ஒரு 40 மினிட்ஸ்ல நான் முடிக்க பார்க்குறேன். என்னெல்லாம் பார்க்க போறோம்னு கேட்டா, நான் எப்படி கடனுக்குள்ளுக்கு போனேன். ஸோ இன்னைக்கு நிறைய பேர் கடன்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் எப்படி கடன்ல போனேன், எப்படி கடன்ல இருந்து வெளியில வரும் முன்னாடி வேதத்தின் அடிப்படையான பாடங்களை கத்துக்கொண்டேன், எப்படி கடன்ல இருந்து வெளியில வந்தேன், இதுதான் இன்னைக்கு நான் உங்களோட சொல்ல போறேன். நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, அதை எடுத்து உங்களை வாசிங்களேன். நீதிமொழிகள் 11:28. தலைப்பார்கள். தன் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான், நீதிமான்களோ துளிரை போல தலைப்பார்கள்.
ஸோ என்னோட இதில் என்னன்னு பார்த்தா, நாங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எந்த கெட்ட ஹேபிட்ஸ் கிடையாது. இது சூதாட்டம் கிடையாது. ஒரு இதுவுமே கிடையாது. லிக்கர் இது எந்த பழக்கமுமே கிடையாது. ஆனா நாங்க ஒரு பெரிய கடனுக்குள்ளுக்கு போனோம். அதுக்கு ரீசன் நான் ஆராய்ந்து இருக்கும்போது எனக்கு இந்த வசனம் அது கிடைச்சது. "தன் செல்வத்தை நம்புகிறவன்" அதிலே அத நம்பிக்கை என்னடா நமக்கு நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? ஆண்டவர் மேல. ஸோ எங்களுக்கு வந்து பிசினஸ் ரொம்ப நல்லா இருந்தனால, நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாம் வாங்கியிருந்தோம். ரெண்டல் இன்கமும் நெறைய வரும். ஸோ என்ன பிசினஸ் போனாலும் இந்த ரெண்டல் இன்கம் வரும். அது எங்களுடைய நம்பிக்கை ஃபுல்லா பணத்துக்கு மேலேயும், பொருட்கள் மேலேயும் இருந்துச்சு. ஸோ அது வந்து எங்களுக்கு ஒரு வீழ்ச்சிக்கு கொண்டு வந்துச்சு. நான் இந்த ஸ்டேஜ்ல எங்க ஸ்டோரிய கொஞ்சம் நான் சொல்லிடுறேன். 1988ல நான் பிசினஸ்ல வரேன். எங்க பிரதர் அதுக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபியூஜி எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருந்தாரு. எங்க பிசினஸ் வந்து நான் மார்க்கெட்டிங்ல இருந்தேன். அவர் மேனுஃபேக்சர் பண்ணுவாரு. நான் வந்து எனக்கு கர்த்தர் கொடுத்த தாளந்து எந்த பொருளையும் வித்துருவேன். ஒரு மண்ண பேக் பண்ணி குடுத்தா கூட கதை சொல்லி வித்துருவேன். அந்த மாதிரி ஒரு தாளந்து கடவுள் குடுத்திருந்தாரு. அதனால நானும் அண்ணனும் காம்பினேஷன் சேல்ஸ் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆச்சு. 88, 89, 90, 92 வரைக்கும் 400% growth. நார்மலா ஒரு இண்டஸ்ட்ரி 20-30% grow ஆகும். இது பயங்கரமா grow ஆகி தமிழ்நாடு ஃபுல்லா, கேரளா அதுல எல்லாம் எங்களுக்கு டீலர்ஸ் இருந்தாங்க. 92ல டாக்டர் மன்மோகன் சிங் அப்ப ஃபைனான்ஸ் மினிஸ்டரா வந்தாரு. அவர் ஒரு கிரெடிட் ஸ்கியூஸ்னு ஒரு பாலிசி கொண்டு வந்தாரு. அந்த பாலிசி வந்ததுல நிறைய கடைகள் மூடிட்டு கிரெடிட் இதான ஓவர் நைட் எங்களுக்கு வந்து ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஆயிட்டு. நாங்க வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பிசினஸ் பீப்புள். எங்களுக்கு வந்து விஸ்டம் கிடையாது, பேரண்ட்ஸ் கிடையாது. மை டேட் வாஸ் ரயில்வே எம்ப்ளாயியா இருந்தாரு. நாங்க தான் ஆரம்பிக்கிறோம். ஸோ நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் பிசினஸ் சொன்னா இப்படிதான் மேல போய்கிட்டு இருக்கோம்னு. வி நெவர் தாட் வி வில் ஹேவ் அ ஃபால். நாங்க எங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே லோன், எங்களோட சொந்த பணம் கிடையாது. ஸ்டேட் பேங்க் லோன்ல எடுத்து தான் இன்வெஸ்ட் பண்ணோம். ஓவர் நைட் வந்து இந்த ரூல் வந்த உடனே எங்களுக்கு பணம் லாக் ஆயிட்டு நிறைய மோர் தென் 1 crore வந்து எங்களுக்கு கடன் ஆகி போச்சு. பேங்க்ஸ் பிரைவேட் பார்ட்டிக்கு கொடுக்கறது. மாசம் இதுக்கு வட்டி மட்டுமே 1,16,000 ரூபாய் நாங்க பே பண்ணணும். ஸோ நானும் பிரதரும் ஒர்க் பண்ணுவோம் காலையிலேருந்து நைட் வரைக்கும். எங்களுக்கு வந்து ஃபேமிலி டைம் கிடையாது, ஹாலிடே கிடையாது. சர்ச்சிலையும் அப்படி வந்து தலையை காட்டிட்டு போயிடுவோமே ஒழிய எங்களால் ஒன்றும் இது பண்ண முடியல. இட் வாஸ் ஸோ ப்ரெஷரைஸ்டு. என்னன்னு கேட்டால் என்ன சம்பளம்லாம் என்னன்னா ஏர்ன் பண்ணுறோமோ இங்கே வர்றது ஃபுல்லாக கடங்காரம் உறிஞ்சிட்டு போயிடுவான். ஸோ ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறோம். 92, 93லலாம் நாங்கள் அப்போ வந்து ஒரு பிரதரன் சர்ச் போயிட்டு இருந்தோம். அப்போ அந்த பாஸ்டர்கிட்ட போய் நாங்கள் சொன்னோம், பிரதர் நாங்கள் இப்படி பெரிய பிரச்சனையில் இருக்கிறோம், எங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு. அவர் எங்கள்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நாங்கள் போன பிறகு மற்றவங்ககிட்ட கமெண்ட் பண்ணாரு, இவங்க பணம் பணம்னு ஓடினானே இப்போ கவுந்து கிடக்குறானே, விழுந்துட்டு வந்து ஜெபத்துக்காக வர்றாங்க. அது ரொம்ப டேமேஜிங்காக போச்சு. அப்புறம் ஸோ நம்ம நம்பி போன சபையிலேயே பாஸ்டர் இப்படி பேசியிருக்கும்போது என்னன்னு சொல்லிட்டு நான் அங்கே அப்போதான் வெளியில தேட ஆரம்பிக்கிறோம். ஸோ நானும் என் பிரதரன் இதில் இந்த ஹோலி ஸ்பிரிட் இது ப்ராஃபட்ஸ் இதெல்லாம் நம்ப மாட்டாங்க. நாங்கள் பேசிட்டு இருந்தோம், நம்ம வந்து இந்த ஹிந்துஸ் மாதிரி போய் ஜோசியம் எல்லாம் பார்க்க முடியாது, அது ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆனால் இந்த பெந்தைகோஸ்துக்காரங்க ப்ராஃபிட் ப்ராஃபிட் சொல்கிறாங்களே, நம்ம ஏன் இதை தேடி போகக்கூடாதுன்னு சொல்லி தேடினோம். தேடி ஒரு ப்ராஃபிட்டை கண்டுபிடிச்சிட்டோம் கொஞ்ச நாளில். இதுலேயே நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன். என்னன்னு கேட்டால் ப்ராஃபிட்ட போன உடனே அவர் அப்படி ஜெபம் பண்ணுவார், பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுவார் சில காரியங்கள். உடனே நாங்கள் அதை போய் செய்வோம், அதில் ஒரு வெற்றி கிடைக்கும். கொஞ்ச நாள் என்னாச்சுன்னு கேட்டால் அந்த ப்ராஃபிட் எங்களுக்கு கடவுளாக மாறிட்டாரு. ஸோ மேல்டீவ்ஸ்ல நாங்கள் ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துட்டு அந்த ஆர்டர் அந்த ஊரில் நான் நிறைய ஆர்டர்ஸ் எடுத்தேன். அது எல்லாமே பேங்க் கேரண்டியோடு எடுத்தேன். ஒரு ஆர்டர் ஹியூஜ் ஆர்டர் வந்து அவன் நீ அனுப்பு வந்து காசு வாங்கிக்கன்னு சொன்னான் கிரெடிட்ல.
ஸோ நான் எங்க அண்ணனுக்கு பேசும்போது அண்ணன் சொன்னாப்புல, வேண்டாம்டா மற்ற ஆர்டர்ஸ் அனுப்புவோம், இது எதுக்கு நம்மகிட்ட காசு கிடையாது, கடன் எடுத்து அனுப்பக்கூடாதுன்னு. நான் சொன்னேன், இல்லை நம்ம கடவுள்கிட்ட கேட்போம், எங்க கடவுள் அந்த தீர்க்கதரிசி. ஸோ நேராக நான் மால்டீவ்ஸ்லேருந்து ஃப்ளை பண்ணி வந்தேன். வந்தோடனே நைட்டோடு நைட்டு அந்த தீர்க்கதரிசியை போனோம். அவரும் ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் சொல்கிறோம், இப்படி இருக்கியா, இவ்வளோ 1 கோடிக்கு ஆர்டர் எடுத்துட்டோம், 1 crore பண்ணால் கவர்மெண்ட் வேற ஒரு 15% எக்ஸ்போர்ட்ஸ் இது கொடுக்குறாங்க. அவரு நல்லா அப்படி ஜெபம் பண்ணாரு. பண்ணிட்டு அவர் சொல்றாரு, ஐயா ஒரு தட்டை காமிக்கிறாரு ஆண்டவர், அந்த தட்டுல வெள்ளி தட்டு, அதுல பழங்கள் இருக்கு, இனிப்புகள் இருக்கு, அதனால நீங்க செய்யுங்க பிரதர். நான் சொன்னேன், ஐயா எங்கள்கிட்ட காசு கிடையாது, நாங்க வெளியில கடன் தான் வாங்கி. கர்த்தர் சொல்றாரு செய்யுங்கய்யா. ஸோ இங்க பாருங்க, ப்ராஃபிட் ஆல்சோ கேன் லீட் அஸ் ராங். வேதத்தின் அடிப்படையில சொல்லாம அவர் ஏதோ ஒரு தரிசனம், அதுல ஆண்டவர் என்ன காமிச்சிருக்கிறாருன்னு கேட்டா, இவனுக்கு அல்வா கொடுக்க போறாங்க அங்கப்போ. அவர் வந்து சொல்லி நாங்களும் 3 வட்டிக்கு எடுத்தோம். ஏன்னா அனுப்புனா உடனே காசை வாங்கிடலாமேன்னு அனுப்புனா அது டோட்டலா அந்த அவன் கிளியரே பண்ணல. நான் உடனே மால்டீவ்ஸ்ல போய் அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி கிளியர் பண்ண வச்சோம். ஏன்னு கேட்டா ஒவ்வொரு நாளும் சிஇல டெமரேஜ் போடுவாங்க, அது ரொம்ப ஹியூஜா போகும். கிளியர் பண்ணினா நான் வந்து பணமே தரல அவன். நான் 2-3 விசிட் பண்ணேன், ஒவ்வொரு விசிட் போகிறதும் 30,000 ஆயிரும். போயிட்டு வந்தால் பணம் கிடைக்கல. ஸோ கொஞ்சம் இந்த ப்ராஃபிட்ஸை பார்த்தவொடனே என்னதோ தெரிகிற மாதிரி இருந்தது, பழையபடி உள்ளுக்கு போயிட்டு. ஸோ நீங்களும் யாரமாவது முட்டாள்தனமாக ப்ராஃபிட்ஸ் பின்னால் போயிட்டு இருந்தா தயவுசெய்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஸோ நாங்கள் அப்போ தான் அதை விட்டுட்டு என்னென்னு இருக்கும்போது எங்கள் ஆண்டி வந்தாங்க. அவங்க வந்துட்டு எங்களை பார்த்து, எங்கள் நிலையை பார்த்து, எங்கள் பிரதரன்லேருந்து எங்கேயோ பெந்தைகோஸ்தில் வந்து ஒரு பெரிய கடும் பெந்தைகோஸ்தில் விழுந்துட்டாங்க, இவங்களை மீட்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் வாப்பான்னு சொல்லிட்டு என்னை கூட்டிகிட்டு போய் நம்ம பாஸ்டர் ஜோசப் பாலஜன்சி சர்ச்சில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நான் அட்டன் பண்ணும்போது பாஸ்டர் பேசுகிறாரு, அன்பை தவிர வேற ஒன்றுக்கும் கடன் படாதீர்கள். இங்கேயோ நம்ம 1 கோடி ரூபா கடன், மாதம் 1,10,000. அது பாஸ்டர் பேசுனதெல்லாம் ரொம்ப மண்டையில் ஏறல. அவர் எனக்கு 7 பிள்ளைங்க, அவங்க படிக்க வைக்கிறது, கல்யாணம் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டாரு. நான் கடனே வாங்கினது இல்லைன்னு. பாஸ்டர் பொய் சொல்றாருன்னு நான் நினச்சிக்கிட்டேன், மக்களை உற்சாகப்படுத்துறதுக்கு. ஏன்னா நம்ம லைஃப் கடனில் இருக்கிறதுனால அவரையும் நம்ப முடியல. ஸோ இது நடக்கும்போது இதே சைமல்டேனியஸில் இந்த பீரியட்ல மதுரையில் வந்து பிஸ்னஸ்மேன் ஃபெலோஷிப்புக்கு ரிச்சர்ட் சாமுவேல் வந்து என்ன கூப்பிடுறாரு, நீ கட்டாயம் அந்த மீட்டிங்க்கு வரணும்னு. என்ன அவர் நினைச்சிட்டு இருந்தாரு நான் ஏதோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், இவ்வளோ கடனில் இருக்கிறேன்னு அவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து எனக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லை, நான் வரல அப்படி இப்படின்னு தள்ளி பார்த்தேன். ஆனால் அவர் என்னை விடாமல் கம்பல் பண்ணி அந்த மீட்டிங்க்கு வர வச்சாரு. ஸோ அந்த மீட்டிங் போனால் மதுரையில் உள்ள நல்ல டாப் பிஸ்னஸ் பீப்புள், நான் வந்து ஒரு பொலிரோ ஜீப் வச்சுருந்தேன், அப்போ அதில் தான் போகிறேன். அதில் வந்தவங்கெல்லாம் அன்னைக்குள்ள வெரி ஃப்ளாஷி காசு, எக்ஸ்பென்சிவ் காரில் வராங்க. ஆல்ரெடி வந்து போயிருந்த எனக்கு இன்னும் அது ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணும்போது அவங்கெல்லாம் ரொம்ப அன்பாயிட்டாங்க. இது வந்து ஸ்மால் குரூப் கான்செப்ட் இந்த பிஸ்னஸ்மேன் 8 பேர் 12 பேர் மீட் பண்ணுவோம். ஸோ அவங்க சொல்கிறாங்க, சாம் நெக்ஸ்ட் வீக் யூ ஆர் கம்மிங்னு ரொம்ப அன்பாக சொன்னனால வேற வழி இல்லாமல் அடுத்த வாரம் போக ஆரம்பித்தேன். தென் ஐ ஸ்டார்டட் கோயிங். அவங்களோட நல்லா பழகின பிறகு தெரிஞ்சுது, எனக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருந்துச்சு, என்னோட பெரிய காரில் வந்தவங்களுக்கு 4 கோடி. ஆஹா, நம்ம எல்லாரும் ஒரே கப்பலில் தான் ட்ராவல் பண்ணுறோம் சொல்லிட்டு இருக்கும்போது நாங்கள் பேசுவோம், இது நம்ம கிறிஸ்டியன்ஸ்னு சொல்லிக்கிட்டு நம்ம இவ்வளோ கடனில் இருக்கோமே, இது ஆண்டவருக்கு சாட்சியா இல்லையே, இதுலேருந்து வெளியில் வரணுமேன்னு. அப்போ காம்பஸ் இதில் ஹேண்ட்லிங் மணி காட்ஸ் வேன்னு ஒரு 15 நாள் உள்ள ஒரு ப்ரோக்ராம், அதை வந்து ரிச்சர்ட் எங்களுக்கு இது பண்ணி நீங்கள் அதில் அதை படிங்க. அது வந்து இந்த 2350 வசனம் சொன்னேன் இல்லையா வேதத்தில், அது அவ்வளோத்தையும் அந்த வசனங்களை உள்ள பாடங்கள் அது. அதில் வந்து ஒரு பாடம் கடன் வரும், அந்த கடனில் இருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு ஒரு 8 ஸ்டெப் நான் அதை உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். அந்த ஸ்டெப் பண்ணிட்டு அதை சின்சியராக ட்ரை பண்ணேன். 96ல் ட்ரை பண்ணோம். ஒரு 7 வருஷம் ஆச்சு எனக்கு அந்த ஜேர்னி. ஆனால் கர்த்தர் வந்து முழுமையாக கடனில் இருந்து வெளியில் கொண்டாந்தார். ஸோ நான் இன்னைக்கு உங்களுக்கு அந்த பிரின்சிபிள்ஸையும் கொஞ்சம் சொல்லுவேன், நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிடலாம்.
கடன் சொல்றது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. இதுல நீந்தி தப்பிக்கலாம்னு சொல்றது நார்மலா முடியாத ஒரு காரியம். ஸோ இந்த கடன் சொன்னா என்னன்னு ஒரு டெஃபினிஷன் இருக்கு, டிக்ஷனரி டெஃபினிஷன். அதாவது நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினாலும் சரி, பேங்க்ல மோட்டார் சைக்கிளுக்கு கடன் வாங்கினா சரி, வீடுக்கு கடன் வாங்கினா சரி, உங்க பிள்ளைக்கு படிப்புக்கு கடன் வாங்கினா சரி, நகை வாங்க கடன் வாங்கினா இந்த இப்படி இது எல்லாமே கடன் தான் சொல்றாங்க. சரி, எனக்கு இப்போ ஒரு சின்ன கேள்வி. நாங்க இது எதுலையுமே இந்த கடன் இல்லைன்னு யாராவது சொன்னீங்களான்னா கொஞ்சம் கை தூக்கி காமிங்க. அதாவது வெஹிக்கிள் லோன் கிடையாது, எந்த லோனுமே இல்லைன்னு சொல்றவங்க கொஞ்சம் கை தூக்குங்களா? பிரைஸ்லாம் 2 பேர் இருக்கிறாங்க. நான் இதை வந்து நான் ஆஃப்டர் கடன்லேருந்து வெளியில வந்த பிறகு இந்த 20 வருஷமா அக்ராஸ் த கண்ட்ரி எல்லா பிஸ்னஸ்மேன் ஃபெலோஷிப்லையும் பேசுவேன். எனக்கு ஒரு காரியம் மட்டும் மறக்கவே முடியாது. இந்த கேள்வியை நான் எல்லா இதுலேயும் கேட்பேன், ஒரு கையும் உயராது. இங்கே நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன், 2 பேர் கை வைத்தினாங்க. சேரன் தேவிக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு 250 பீப்புள் அட்டென்ட் பண்ணாங்க அந்த கான்ஃபரன்ஸ். அதில் 150 பேர் பிஸ்னஸ் பீப்புள், 100 பேர் பாஸ்டர்ஸ், அங்கே உள்ள பாஸ்டர்ஸ். அது வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவர் ஒரு இன்னொரு ஃபெய்த்தில் உள்ளவர், அவர் கிறிஸ்டியன் கிடையாது. ஸோ நாங்கள் போனோடனே எங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் ஒரு நல்ல மனுஷனாக தெரிஞ்சிடார். நம்ம பாஸ்டர் பால்ராஜ் மாதிரி நல்ல டாலாக இருந்தார். நாங்கள் உடனே, ஐயா நாங்கள் பணத்தை பற்றி பேசுகிறோம், நீங்கள் வாங்க சொன்னோன்னா அவர் வந்து முன்னாடி உட்காந்துட்டாரு. ஸோ இந்த ஸ்லைடு வந்த உடனே நான் இந்த கேள்வியை கேட்டேன். பார்த்தா 100 பாஸ்டரு, 150 கிறிஸ்டியன் பிஸ்னஸ் மேனு யாருமே கையை தூக்கல. இவர் மட்டும் டம்முன்னு எந்திரிச்சு நின்ட்டாரு. பயங்கர எனக்கு இல்லை எல்லாரும் நம்ம கை தட்டுவோம்னு சொல்லி அவர்கிட்ட மைக்கை கொடுத்து, ஐயா கொஞ்சம் சொல்லுங்க, நீங்க எப்படி இப்படி கடலாம்? அதாவது எங்க அம்மா எங்களுக்கு எங்க பாட்டி காலத்துல இருந்து பக்கத்து வீட்டுல ஒரு காப்பி தூள் கூட கடன் வாங்கக்கூடாது என்ன எங்களை வளர்த்தாங்க. நான் அந்த பிரின்சிபிள்ல தான் வந்தேன் இன்னைக்கு வரைக்கும். கடன் அதர் ஃபெய்த்தில் உள்ளவங்க இந்த கடன் உள்ள கொடுமையில இல்லாம இருக்கிறாங்க. ஆனா கிறிஸ்டியன்ஸ் இது வந்து நம்ம இங்க மட்டும் இல்லை, நான் போற எல்லா இடங்கள்லயும் நான் பார்க்குற காரியம் இதுதான். ஏதாவது கிரெடிட் கார்ட்லயாவது கடன்ல இருப்பாங்க. ஸோ வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இந்த இதில் கடன் ஒரு வந்து ஒரு எப்படி ஒன்று நம்ம அதை பற்றி பார்க்குறோம். ஏன்னு கேட்டால் இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கை எதனால டிரைவ் ஆகுதுன்னு கேட்டால் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் தான். அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, நீ வந்து வீடு வாங்கிடலாம், கார் வாங்கலாம், நீ வந்து வா, யூ கேன் டிரைவ் த கார், பே சம் 5,000 அண்ட் டிரைவ் த கார். எது ஜுவல் வாங்கணுமா கொஞ்சத்தை பே பண்ணி வாங்கிக்கிடுங்க. இப்படி ஈவன் ஹாலிடே கூட என்ன சொல்றாங்க, நீங்க வந்து கடன்ல போகலான்னு. ஸோ அட்வர்டைசர்ஸ் வந்து நம்மளை எப்படியாவது புஷ் பண்ணி கடனுக்குள்ளுக்கு கொண்டு தள்ளிடுறாங்க. நீங்க இப்போ பேங்குக்கு போனீங்களான்னா, ஸ்டேட் பேங்க், எனி பேங்க், இந்த ஹவுசிங் லோன் கொடுக்குற இதுல பாத்தீங்களான்னா ஒரு நல்ல போஸ்டர் போட்டுருவாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பிள்ளைங்க மகிழ்ச்சியா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி, பின்னாடி ஒரு வீடு இருக்கும், முன்னாடி வந்து ஒரு காரு. இது வந்து உங்களை அட்ராக்ட், லோ இஎம்ஐ, 0 இது அது இதுன்னு என்ன போட்டிருப்பாங்க. அதை நீங்க உள்ளுக்கு மாட்டினா அந்த சிரிப்பு வந்து அதுக்கு பிறகு 20 வருஷத்துக்கு 30 வருஷத்துக்கு இல்லாம போயிடும். ஸோ அட்வர்டைசர்ஸ் வந்து நம்மளை என்டைஸ் பண்ணி அந்த பள்ளத்துக்குள்ளுக்கு தள்ளுறதுல தான் இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த அட்வர்டைசர்ஸ் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ரொம்ப பியூட்டிஃபுல். இது எப்படின்னு கேட்டால், இந்த லேடி வந்து அந்த ஒரு பயாஸ்கோப் வச்சு பார்த்தா அதில் அழகா தெரியும். அதை மாதிரி அவங்க வந்து உங்களுக்கு ரொம்ப அழகா பிக்சர் கொடுப்பாங்க. அதாவது நீங்க மோஸ்ட் ப்ரிவிலேஜ் டைனர்ஸ் கிளப் மெம்பர்னு. எனக்கு இது வந்து இதை பத்தி தெரியாம நான் ஃபர்ஸ்ட் ஐ ஹேட் அ கிரெடிட் கார்டு. அது வந்து டைனர்ஸ் கார்டு. அந்த கார்டை மட்டும் வாங்கி கொடுக்காம ஒரு நல்ல ஸ்டிக்கர் கூட கொடுப்பாங்க. அதாவது மோஸ்ட் ப்ரிவிலேஜ் கஸ்டமர், டைனர்ஸ் கார்டு கஸ்டமர்னு அந்த கார்ல வேற நாங்க ஒட்டிக்கிடுவோம். ஒரு நாள் கார் ஓட்டிட்டு போகும்போது ஒரு பஸ் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி அந்த கிரெடிட் கார்டுக்கு தமிழ்ல இருந்துங்க கடன் அட்டைன்னு. அப்ப நான் ஊருக்கு என்ன சொல்லிட்டு போறேன், கடங்காரன். ஆனா அவன் அதை எப்படி ப்ரொமோட் பண்றான், மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் மெம்பர் ஆஃப் டைனாஸ் கிளப்னு. ஸோ நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விடாம அவன் மாஸ்க் பண்ணிடுறான் நம்மளுடைய ரியாலிட்டி, கடனோட இதை. அப்புறம் நான் வந்து இந்த பொலீரோக்கு ஒரு கடன் வாங்கியிருந்தேன். ஒரு அது என்ன இதுன்னு மறந்துட்டேன். அவன் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணுறான்னா, அது வந்து ஒரு 25 இன்ஸ்டால்மெண்ட்டு, 6-7 இன்ஸ்டால்மெண்ட் கட்டின உடனே அவன் ஃபோன் பண்ணுறான், சார் நீங்கள்
எங்களோட AAA கஸ்டமர். நான் என்னையா AAA என்ன, அதான் நீங்க கரெக்டா 5ஆம் தேதி கட்டிடுறீங்க, அதோட நிக்க மாட்டேங்கிறான். அதனால உங்களுக்கு இந்த வண்டிக்கே இன்னும் கூட. ஸோ எப்படி நம்மளை என்டைஸ் பண்ணி உள்ளுக்கு தள்ளுறாங்க, அது ஒண்ணு. இந்த கிரெடிட் கார்டுன்னு டெய்லி ஃபோன் வருது இல்லையா, அதெல்லாம் நீங்க வாங்குனீங்களானா, அதை ரியாலிட்டியில கால்குலேட் பண்ணீங்களானா 36% 3 வட்டி உங்கள்கிட்ட வாங்கிடுறாங்க. ஸோ அதை கொடுக்குறவன் தான் பணக்காரன் ஆயிட்டு போவான், நம்ம வந்து கீழே போயிட்டே இருப்போம். வீடு, ஹவுஸ் லோன் நீங்க 20 இயர்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, 20 lakhs வாங்குனீங்களானா, at the end of 20 years you will be paying 40 lakhs. டபுளா கட்டுவீங்க. 20 லட்சத்துக்கு 20. சரி, இப்ப நம்மளால அட் a டைம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா, அவன் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் போட்டிருப்பான். இப்போ 15,000 ரூபா போட்டானா, அதோட நீங்க ஒரு 5,000 மந்த்லி சேர்த்து கட்டினீங்களானா, அது 20 வருஷத்துக்கு பதிலா 12, 13 வருஷத்துல முடிஞ்சிடும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் சேவ் பண்ணுவீங்க. அதனால நம்ம இந்த கடன்ல இருந்து கம்ஃபர்டபுளா இருக்கவே கூடாது. அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு திருப்பி சொல்ல போறேன். பைபிள் என்ன சொல்லுது கடனை பத்தின்னு? ரோமர் 13:8, யாருக்கும் எதுக்கும் கடன் படாதீங்க. பே ஆல் யுவர் டெட், இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வருது. இன்னொரு இதுல ஆம்பிளிஃபைல என்ன சொல்லுன்னா, ஓ நத்திங் டு எனி ஒன், கீப் அவுட் ஆஃப் டெட். அதாவது யாருக்கும் எதையுமே கடன் படாதீங்க, கடன்ல இருந்து வெளியில வாங்கன்னு. ஸோ வேதம் முழுவதும் நீங்க வாசித்தீங்களானா, வேதம் வந்து கடன் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தான் நமக்கு போதிக்குது. நீதிமொழிகள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடன் வாங்கினவன் கடன் அவன் கொடுத்தவனுக்கு அடிமை. நம்மளை ஆண்டவர் எப்படி பண்ணியிருக்கிறாரு? 1 கொரிந்தியர் 7:23 மூலம் அவர் உயிரையே கொடுத்து நம்மளை அடிமைத்தனத்திலேருந்து மீட்டு இருக்கிறாரு. அப்படி மீட்டு நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது, எங்களை மாதிரி நீங்க போய் விழாதாதீங்க கடனுக்குள்ளுக்கு. அதாவது நம்மளா போய் வாலண்டரியா ஒரு அடிமைத்தனத்துக்குள்ளுக்கு போகிறோம். நிறைய பேருக்கு கடன் வந்து வேதத்தின் அடிப்படையில சாபமா பாவமா சரியா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. கடன் வந்து சாபமா பாவமா? முதல்ல சாபம்னு சொல்றவங்க கை தூக்குங்க. யாரும் தூக்கல, ஒருத்தர் தூக்குறாரு. சரி, பாவம்னு சொல்றாங்க கொஞ்சம் பேர் தூக்குறீங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, உபாகமம் 28:1-2, 12 இதெல்லாம் வாசித்தீங்களானா, அந்த ஆசீர்வாதம் இதெல்லாம் சொல்லும் போது, நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காம இருப்ப. அது ஃபுல்லா ஆசீர்வாதத்துல வரும். அதுக்கு பிறகு ஒரு சாபம் லிஸ்ட் கொடுப்பாரு. அதுல பாத்தீங்களானா, நீ கீழ்ப்படியாம போனியானா நீ வந்து கடன் வாங்குவாய். ஸோ நம்ம ஆண்டவருடைய கீழ்ப்படியாம போகும்போது நம்ம கடன் வாங்குறோம். அவன் உனக்கு கடன் கொடுப்பான், நீ வந்து உன்னால கடன் கொடுக்க முடியாது. அது வந்து சாபத்துல வந்துருது. ஸோ கடன் வந்து ஒரு சாபம், அது பாவம் இல்லைன்னு சொல்றேன். ஆனா நம்ம அந்த சாபத்துக்குள்ளுக்கு ஏன் போகணும்? நம்மளா போய் வழியே பிடுங்கணும். ஸோ சாபத்துக்குள்ளுக்கு போகாம இருக்கிறதுக்கு நம்ம இன்னைக்கு வழிகள் பார்க்க போறோம். ஸோ வேதம் கிளியரா சொல்லுது, கடன்ல இருந்து நீங்க வெளியில வர்றது ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, அது ஒரு ஆசீர்வாதம்னு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்னத்தை பார்க்க போறோம்னு கேட்டா, ஏன் நம்ம கடனுக்குள்ளுக்கு முதல்ல போறோம்னு சொன்னா, யாக்கோபுல சொல்லி இருக்கு இல்லையா, நான் இந்த பட்டணத்துல போய் நான் வியாபாரம் பண்ணி நான் வந்து இது ஆவேன், நாளைக்கு நீ இருக்கிறதே. ஸோ நான் இந்த கடனுக்குள்ளுக்கு போறதே இப்படிதான். என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க, பிரதர் எனக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து பணம் வரணும் பிரதர், எனக்கு வந்து ஒரு 2 லட்சம் இப்போ கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு வாரத்துல தந்துறேன்னு சொல்லலாம். நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நான் சத்தியமா நீங்க தரமாட்டீங்க, ஏன் பிரதர் இப்படி சொல்றீங்க? அந்த பணம் வரவே வராது, நீங்க அதை வந்தா தானே திருப்பி கொடுக்க போறீங்க. ஸோ இப்படிதான் நம்ம கடனுக்குள்ளுக்கு போறது, நாளைய குறித்து ஒரு தவறான எண்ணத்தினால. ஸோ நீங்க கேட்பீங்க, நம்ம பிளான் பண்றது தப்பா? இப்ப கடன் வாங்குறது எல்லாம் நம்ம இந்த வியாபாரத்தை பண்ணி அதுலேருந்து அடிச்சிடலாம். அல்லாட நம்ம இப்போ ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்குறோம், கம்பெனியில வேலை பார்க்குறோம், சம்பளத்தை வாங்கி அடைச்சிடலாமேன்னு. ஸோ பிளான் பண்றது தப்பு இல்லை, ஆனா கர்த்தருக்கு சித்தமானா உங்களுக்கு நேரம் வாச்சாதான் உங்களால எல்லாத்தையுமே கொடுக்க முடியும். ஸோ ஒரு கதை, உண்மையான ஸ்டோரி. இந்த பில்டிங்கை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? அமெரிக்காவில் உள்ள ட்வின் டவர் இல்லையா? ஸோ இந்த 2003 ஒரு ஸ்டோரி எழுதியிருந்தாங்க.
அதாவது லாரி சில்வர்ஸ்டன், அவருக்கு வயசு அப்ப 79 வயசு. அவர் வந்து நியூயார்க்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன், அதாவது ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேன். அவரும் அவர் ஃப்ரெண்டும் அந்த ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்து போகும்போது அவர் ஃப்ரெண்டு, அவருக்கு ஆக்சுவலா நியூயார்க்ல நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அவர் இந்த பில்டிங்கை காமிச்சு சொல்றாராம், நான் இதை ஓன் பண்ணாதான் நான் வந்து இந்த ஊர்ல வியாபாரம் ரியல் எஸ்டேட் பண்ணதுக்கே எனக்கு ஒரு மதிப்பு இருக்குன்னு சொல்லி அவர் முயற்சி பண்ண. அது கவர்மெண்ட் பில்டிங்கு. ஆனா அவர் ஒரு 99-year லீஸ் போடுறாரு. எத்தனையோ பில்லியன் ருபீஸுக்கு, $3.2 பில்லியன் ஒரு லீஸ் போடுறாரு. அவர் லீஸ் போட்டு 2 வாரத்துல அது போச்சுது அந்த இது. ஸோ இன்னைக்கு வந்து அவருக்கு வயசு 96 ஆகுதான். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு அவன் அதை கட்டவும் இல்லை, திருப்பி கட்டி தரவும் இல்லை. அந்த இன்சூரன்ஸ்ல இருந்து வந்தது ஒண்ணுமே அவருக்கு சஃபிஷியண்டா இல்லை. இது பேராசை. அவருக்கு வந்து நல்ல கடவுள் பிளஸ் பண்ணியிருக்கிறாரு. அப்படி இருந்தும் அந்த பேராசையினால அவர் வந்து அதை இழக்க வேண்டியதா போச்சுது. ஸோ நம்மளும் நம்ம இதை இது பண்ணணும். இந்த டெட் வந்து கடவுள் வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கிரியை செய்கிறத நம்ம ஸ்டாப் பண்றது தான் இந்த கடன். ஸோ இதுக்கு வந்து நான் ஒரு அழகான ஸ்டோரி, ரியல் ஸ்டோரியே சொல்றேன். இந்த பாரோயிங், அதாவது கடன் வாங்குறது சாத்தானால டிசைன் பண்ணி நம்மளை வந்து தேவனிடம் போகாம மணி கடன்காரன்ட்டு மாத்துறது, ஆண்டவற்றை ஃபோக்கஸ் பண்ணாம உங்க இதை. ஸோ இதுக்கு என் ஒய்ஃப் வந்து உங்களுக்கு தெரியும், இங்கே டாக்டராக இருக்கிறப்பல ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கெல்லாம் இந்த பிரச்சனையில் இருக்கும்போது அவளுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஸ்கேன் மெஷின் வாங்கணும்னு சொன்னான். ஸோ நமக்கு தான் உடனே பேங்க் இருக்கு, ஒரு இது கொடுப்போம், வி வில் டேக் இட். ஏன்னா 15 லட்சத்துக்கு ஒரு ஸ்கேன் மெஷின் கிடைச்சிரும். அவ சொன்னா, இல்லை நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொன்னான். நான் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தேன், பைத்தியக்காரி, ஜெபம் பண்ணி என்ன நடக்க போகுது? ஸ்கேன் மெஷின் வாங்கணுமானா ரூபா வேணும், ரூபா பேங்க்ல இருக்கு, கடன் கிடைக்கும். இல்லை என்னோட லாஜிக் நான் சொல்றேன். அவ இல்லை நான் ஜெபம் பண்ண போறேன்னு சொன்னான். இந்த நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு காரியத்துக்கு இந்த வான மண்டலத்துல ஏதோ ஒன்று நடக்குது, ஸ்பிரிச்சுவல் நடக்குது, அது நமக்கு தெரியாது. ஸோ 6 மாசம் தாண்டி கேட்டேன், என்ன உன்னோட ஸ்கேன் ப்ராஜெக்ட் வாங்குவோமா, கடன் அப்ரோச் பண்ணுவோம்? இல்லை இல்லை நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன்னு. அந்த 6வது மாசம் ரிவருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒருத்தர், ஒரு டாக்டரு, அவருக்கு வந்து இந்த சைடு வந்து ஒரு ஸ்கேன் சென்டர் ஆரம்பிக்கணும். அவர் வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலில் அவளை அப்ரோச் பண்ணி, மேடம் எங்களுக்கு 10க்கு 10 ஒரு ரூம் ஏர் கண்டிஷன் பண்ணி கொடுங்க, நான் வந்து ஸ்கேன் மெஷின் போட்டுக்கிறேன், நீங்கள் உங்கள் பேஷண்ட்டுக்கும் பார்த்துக்கிடுங்க, நான் என்னோட பேஷண்ட்டுக்கும் பார்த்துக்கிறேன்னு. ஸோ எங்களோட செலவு வந்து ஒரே ஒரு ரூமை ஒரு ஏர் கண்டிஷன் மாட்டுறதுக்கு அப்போ 15,000 என்ன தான் ஒரு ஏர் கண்டிஷன் மாட்டினோம். அவர் வந்து ஸ்கேனுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, அதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டு, அந்த மெஷின் எல்லாத்தையும் கொண்டு நீங்கள் இன்னைக்கு போனாலும் பார்க்கலாம். அந்த ஸ்கேன் எங்கள் மெஷின் கிடையாது, அதான் அவரோடது. எவ்ரி 5 இயர்ஸ் வந்து இந்த மெஷினை வந்து அப்கிரேட் பண்ணணும். முதல்ல பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்துச்சு, பிறகு கலர் ஆச்சு, இப்போ 3D. ஸோ இந்த அப்கிரேட் எல்லாம் எவ்ரி இயர் அவர் பண்ணுறார். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு நல்ல சத்தியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஒரு காரியத்தை ஆசைப்பட்டோன்னு வாங்குறதுக்கு இன்னைக்கு பேங்க் வந்து ரெடியாக இருக்கிறாங்க, பணம் கொடுக்க. கடன்காரங்க கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்கும் போது அவர் ஒரு வழியை ஓப்பன் பண்ணி டெஃபினட்டாக அதை செய்வார். அதில் என்னோட நம்ம வசனத்தை மட்டும் சொல்லிடுவோம். பிலிப்பியர் 4:19, என் தேவன் என் தேவைகளை எல்லாம் அவர் பரலோகத்தின் ஐஸ்வர்யத்தின்படி கொடுப்பாருன்னு. ஆனால் நம்ம தேவை வரும்போது அவரை நம்புகிறோமா? அதுதான் கொஸ்டின் இன்னைக்கு. சரி, இந்த கடன் வந்து நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தா கடன் கொடுக்கறதுக்கும் கடன் வாங்குறதுக்கும் சில கட்டளைகள் இருக்குது, பிரமாணங்கள். அதாவது நீ கடன் ஒருத்தனுக்கு கொடுத்தியானா 7 வருஷம் அவன் கட்ட முடியலையானா அவனை விடுதலை ஆக்கிடணும். கடன் வந்து சகோதரனுக்கு கொடுத்தா வட்டி வாங்கக்கூடாது, அந்நியனுக்கு கொடுத்தா வட்டி வாங்கிக்கிடலாம். ஸோ இப்போ கடன் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வைங்க, எவ்வளவு கடன் பெர்மிட்டடு, வாட் இஸ் எக்ஸஸ்? இப்போ எனக்கு 1 கோடி கடன் வந்து எனக்கு எக்ஸஸாக இருந்திருக்கும், உங்களுக்கு ஒருவேளை 10 கோடி எக்ஸஸாக இருக்கும். ஸோ அதனால எது எக்ஸஸ்ன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த படத்தை பாருங்களேன். அது என்ன, கலையால இழுக்க முடியாத அளவுக்கு அந்த மூட்டை. ஸோ நம்மளால ரீபே பண்ண முடியாத எதுவுமே, எனிதிங் மோர் தென் யூ கேன் ரீபே. சங்கீதம் 37:21 சொல்லியிருக்கு, எது நீங்க கொடுக்க முடியாததோ அதுதான் அதிகமான கடன். ஸோ
விக்கெட் வந்து, அதாவது துன்மார்க்கன் கடன் வாங்கி திருப்பி செலுத்தாம போறான். ரோமர் 13:8. நம்மெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க, நம்ம துன்மார்க்கர் இல்ல. கடன் வாங்கினா நம்ம கட்டாயம் கடனை செலுத்தியே ஆகணும். பைபிள் வந்து கடன்ல இருக்கிறத வந்து ஒரு பூவர் மேனேஜர்னு சொல்லுது, ஸ்டுவர்ட்ஷிப். அதாவது நம்ம பணத்தை கையாடுறதுல நம்ம திறமையா இல்லாதனால தான் நம்ம கடனுக்குள்ளுக்கு போகிறோம். ஸோ கடவுள் ஓனர், நம்ம பிஸ்னஸுக்கு ஓனர், நம்ம ஒர்க்குக்கு ஓனர், நம்ம பணத்துக்கு ஓனர், எல்லாத்துக்குமே ஓனர். நம்மளை வந்து மேனேஜ் பண்ண கொடுத்துருக்கிறாரு. அதை நீங்க கரெக்டா மேனேஜ் பண்ணி வைஸா மேனேஜ் பண்ணல சொன்னா நம்ம கடனுக்குள்ளுக்கு போறோம். அது வந்து ஒரு புவர் ஸ்டுவர்ட்ஷிப்பா இருக்கு. ஸோ ஆண்டவர் டெஃபினட்டா நம்மகிட்ட அந்த பொறுப்பை எடுத்துருவாரு. அதனால அந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, நம்ம கடன் வந்து இப்படி ஒரு அலைய மாதிரி, எப்படி இந்த கடன்லேருந்து நான் வெளியில வந்தேன்? நான் சொன்னேன்ல, ஒரு 8 ஸ்டெப்ஸ் அந்த புக்கில் படித்தேன்னு. நான் அந்த 8 ஸ்டெப்பையும் சொல்கிறேன். நீங்கள் அதை நோட் பண்ணிக்கிடுங்க மைண்டில், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. முதல்ல வந்து நீங்கள் கடனில் இருக்கிறவன் வந்து உங்களுக்கு உதவி தேவை. உதவி தேவை சொன்னால் மனுஷருடைய உதவியோட ஆண்டவருடைய உதவி தேவை. ஸோ சிஸ்டர் ஜெபம் பண்ணும்போது இன்ட்ரடக்ஷனில் சொன்னாங்க, இட் இஸ் எ ஸ்பிரிச்சுவல். மணி வந்து இட்ஸ் நாட் வெறும் பணம் சம்பந்தப்பட்டது இல்லை, இட் இஸ் ஸ்பிரிச்சுவல். இதுக்கு வந்து ஆண்டவர் வந்து இந்த பணத்தை வந்து லீஸ்ட் திங்னு சொல்லுவார். அதாவது உள்ள காரியத்திலே இந்த லீஸ்ட் திங், இதில் நீ உண்மையா இல்லாட்டா நீ வேற எதுல இருப்ப. இந்த பணத்துல என்ன நீ நம்பாட்டா, ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு உனக்கு கேன்சர் வந்தா நீ எப்படி என்ன இந்த பணத்திலேயே என்ன நம்ப முடியல, போய் கடைக்காரன்ட்ட போய் நிக்கிறான். நான் நின்னேன், நான் உங்களை சொல்லலை, நான் நின்னேன். அப்ப நீ எப்படி ஆண்டவரை நம்பு ஒரு பெரிய காரியத்துக்கு? ஸோ மணி கர்த்தருடைய இதுல வந்து ஒரு லீஸ்ட் திங், அது ஒரு மேட்டரே கிடையாது அவருக்கு, ஒரு சப்ப மேட்டர்னு சொல்றாங்க. அதுதான். ஸோ அதனால முதல்ல நம்ம பண்ண வேண்டியது ஆண்டவர்கிட்ட தான் உதவிக்காக போனோம். நம்ம வந்து ஆண்டவர் பாதத்துல முழங்கால் படிட்டு, என்னுடைய பேராசையினால நான் எக்ஸஸா கடன் வாங்கினேன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம முதல்ல மன்னிப்பு மன்னிப்பு கேட்கணும். ரெண்டாவது வந்து நம்மளுடைய டிபெண்டன்சி வந்து கடவுள் மேல மாறணும், கடங்காரன் மேல கிடையாது. பிலிப்பியர் 4:19 படி அவர் ஐஸ்வர்யத்தின் மேல நம்ம நம்பிக்கையை மாத்தணும். நம்ம நிறைய நேரங்கள்ல இந்த கடன்ல இருக்கும்போது ஒரு கடன்காரன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏதாவது கத்திடுவானேன்னு சொல்லிட்டு இன்னொரு கடன்காரன்ட்ட வாங்குறது. ஸோ இவன்கிட்ட 2 வட்டிக்கு வாங்கியிருப்போம், அவன்கிட்ட அவசரத்துக்கு வாங்கும்போது 3 வட்டி ஆயிரும். இப்படி தான் நம்ம பள்ளத்துக்குள்ளேயே போகிறோம். நம்ம தைரியமா நிற்கணும், நின்று ஃபேஸ் பண்ணணும். இன்னைக்கு கவர்மெண்ட்டும் நமக்கு ஃபேவரபுளாக இருக்கிறாங்க. கடன் கொடுத்தவனுக்கு ஃபேவரபுள் இல்லை, கடன்காரனுக்கு தான். என்னோட நிறைய டெத்து சூசைடெல்லாம் நடந்தனால கவர்மெண்ட் வந்து ஒருத்தனும் வந்து உங்களை மிரட்ட முடியாது, உங்களை ஓவர் பவர் பண்ண முடியாது. அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிடணும். நம்ம தேவன்கிட்ட டிபெண்ட் பண்ணி இருக்கும்போது ஆண்டவர் அதுக்குள்ள காரியங்களை கொடுப்பாரு. 2 ராஜாக்கள் 4:1-17 ஒரு விதவையை பத்தி இருக்கு. அந்த அம்மா யாருன்னு பார்த்தா ஒரு தீர்க்கதரிசியோட மனைவி. அவர் தீர்க்கதரிசியா இருந்தே கடன் வாங்கி செத்தும் போனாரு. செத்து போனதுனால அந்த பிள்ளைங்களை அடிமைப்படுத்துறதுக்கு வந்துட்டாங்க. அப்போ அவ என்ன பண்றா, அப்போ அந்த காலத்துல ஆண்டவர்கிட்ட நேர போறதுக்கு பதிலா அவங்க ப்ராஃபிட்ஸ் தான் போவாங்க. நமக்கு புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையில தான் நம்ம நேர ஆண்டவர்கிட்ட எப்போதும் பேசலாம். பழைய இதில் வந்து அவங்க நேர ஆண்டவர்கிட்ட பேச முடியாது, ஆசாரியன்ட்ட போனோம், அவரு தான் பேசுவார். ஸோ அவர் ப்ராஃபிட்ட போகிறாங்க. கடவுள் வந்து ஒரு ஐடியாவை கொடுத்து அந்த அம்மாவுக்கு சூப்பர் நேச்சுரலி அந்த லோன் கட்டி முடிக்கிறாங்க. அந்த அம்மா அது வரைக்கும் வியாபாரம் பண்ணியிருக்குமா, அதுக்கு மார்க்கெட்டிங் ஸ்கில்ல ஆண்டவர் கொடுக்குறாரு. பக்கத்து வீட்டிலலாம் போய் சட்டியை கேட்குறாங்க, ஆண்டவர் ஃபேவர் கொடுக்குறாரு, எல்லாரும் கண்கள்லையும் சட்டியை கொடுக்கறதுக்கு. அதை விற்கிறதுக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு டேலண்ட்டை கொடுத்து. ஸோ நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நமக்கு கையில் என்னத்தை கொடுக்குறாரோ அதை வந்து நமக்கு பெருகிறதுக்கு நமக்கு பண்ணுவார். ஸோ நாங்கள் இந்த ஸ்டேஜில் போயிட்டு இருக்கும்போது எங்களோட எலக்ட்ரானிக் பிஸ்னஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்துச்சு அந்த பீரியடில். அப்போது இங்கே மதுரையில் டாஃபேன்னு ஒரு டிராக்டர் கம்பெனி இருந்துச்சு. அவங்க ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருந்தாங்க. இந்த பொல்யூஷன் ஆனனால, பெயிண்டிங் பொல்யூஷன் ஆனதுனால அவங்கள மதுரையை விட்டு தள்ளி போய் சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க வாடிப்பட்டி பக்கம் ஒரு
500 ஏக்கர் வாங்கி அங்கே ஃபேக்ட்ரி போட்டாங்க. ஸோ அந்த ஜிஎம் எங்களுக்கு தெரிஞ்சவர். அவர் சொன்னார், எங்களுக்கு ஃபுட்டு நீங்கள் சப்ளை பண்ண முடியுமான்னு. ஆக்சுவலாக எங்களுக்கு கேட்ரிங் சொன்னால் என்னன்னு தெரியாது, ஃபுட்டு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி என்னன்னு தெரியாது. அவர் ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. ஆண்டவர் அதுக்கு ஏற்ற ஆட்களை கொடுத்தாரு. நாங்கள் அங்கே வந்து அவங்களுக்கு ஃபுட்டு கான்ட்ராக்ட் எடுத்தோம். ஸோ ஆண்டவர் வந்து அவர்கிட்ட நம்ம கரெக்டாக இருக்கும்போது, அவர் வாக்கை கேட்கும்போது, அவர் ஓப்பன் பண்ணுறாரு. வெவ்வேறு வழிகளை ஓப்பன் பண்ணி நம்மளை அந்த கடன்லேருந்து வெளியில் வர வைக்கிறாரு. ஸோ நாங்கள் 13 வருஷம் டஃபே டிராக்டர் கம்பெனிக்கு ஃபுட் சப்ளை பண்ணோம். அது வந்து ஒரு ஹியூஜ் டேர்ன் ஓவர் எங்களுக்கு. 3 ஷிஃப்ட்டுக்கு பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால எங்களுக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரிக்குள்ளுக்கு வர ஆண்டவர் கிருபை செய்தார். கடன்லேருந்து வெளியில் வரவும் கிருபை செய்தார். நீங்கள் இந்த லோனை பே பண்ண ஆரம்பிக்கும் போது முதல்ல வந்து ஸ்மால் சின்ன கடன்கள் இருக்கும். அதுதான் நொச்சு கடனாக இருக்கும். காலையில் எந்திரிச்சோடனே ஃபோன் பண்ணுவான், பண்ணி என்னன்னே ரூபாய் எப்போ தாரீங்க, அன்னைக்குள்ள மூடையே கெடுத்துருவாங்க. அவங்க கரைச்சல் தாங்காது. ஸோ அதனால் முதல்ல அந்த மாதிரி லோனை கட்டுறதுக்கு ஆரம்பிங்க. அதான் 4வது ஸ்டெப்பு. 5வது ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்களான்னா, உங்கள் கடன்கள் எல்லாம் எழுதி வைங்க. என்னென்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு. ஹை இன்ட்ரெஸ்ட்டில் உள்ளதை முதல்ல பார்த்து பே பண்ண ஆரம்பிங்க. அதுக்கு பிறகு லோயர் இன்ட்ரெஸ்ட். இந்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுறது, ஒரு கடன் வாங்கலாங்க. எப்படின்னா, இப்போ நீங்கள் 3 வட்டியில் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, யாராவது உங்கள் நண்பர்கள் 1% கொடுத்தாருங்களான்னா, அதை வாங்கி நீங்கள் அதை செலவு பண்ணக்கூடாது. அதை அப்படியே ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் கடனை அடைச்சிங்களான்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய வட்டி உள்ள கடன்லேருந்து சேவ் ஆவீங்க. ஸோ இது முதல்ல ஹை இன்ட்ரெஸ்ட்டை பே ஆஃப் பண்ணணும். அடுத்தது இந்த ப்ராசஸில் வந்து புது கடனை நீங்கள் எடுக்கவே கூடாது. எவன் வந்து பயங்கரமாக மிரட்டினாலும் ஆண்டவர்கிட்ட ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டு புது கடனை எடுக்கவே கூடாது. நாங்கள் வந்து இந்த பேங்க் லோன் போக ப்ரைவேட் லோன்ஸும் எடுத்திருந்தோம். அதில் ஒருத்தன் வந்து சேலத்தில் உள்ளவன் ஒரு பெரிய ஒரு ரவுடி. ஆனால் அவர் வந்தது கிடையாது. ஆனால் நாங்கள் அவர்கிட்ட ஒரு 5 lakhs எடுத்திருந்தோம். இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரெகுலராக கொடுத்துட்டு இருந்தோம். இந்த உச்சக்கட்ட பிரச்சனையில் இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. உடனே அவர் ஆட்களோட வந்துட்டார். வந்து கம்பெனியில் வந்து அவங்க முதல்ல அவரோட ஏவல்கள் தான் வருவாங்க. வந்து சார் வந்துட்டாரு, நீங்கள் சரி வர சொல்லுங்கப்பா சார்ன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு அவர் கொஞ்சம் வாய்ஸை ரைஸ் பண்ணான். நான் எந்திரிச்சு நின்று அவர் பேரை சொல்லி, இந்த பாரு, இத்தனை வருஷம் உங்களுக்கு வட்டி கொடுத்துட்டு இருக்கிறோம், தர மாட்டோம்னு சொல்லலை, எங்கள் நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது, நாங்கள் கொடுப்போம்னு சொன்ன உடனே அது ஆண்டவருடைய கிரேஸு. அவ்வளோ வந்தவன் பொட்டி பாவ மாதிரி வேத்து எந்திரிச்சு போய் காரில் உட்காந்துட்டான். பிறகு அவனோட ஏவல் வந்து சொல்கிறான், சார் நீங்கள் எப்போ கொடுப்பீங்களோ அவனுக்கு கொடுத்துட்டான். நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி பயத்துக்காகவே நம்ம பயந்துட்டு நிறைய நேரங்களில் போய் வேற பெரிய கடனில் மாட்டுவோம். ஸோ இதில் கொஞ்சம் புது கடன்களை இது பண்ணக்கூடாது. இந்த கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தீங்களான்னா முதல்ல அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுங்க. எத்தனை பேர் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க? அது வெளியிலேயே தெரியாத ஒரு கடன். என்னடா நம்ம போய் கேட்டால் தான் பிரதர் சொல்லுவார், இவர் என்கிட்ட காசு வாங்கினா தரல. கிரெடிட் கார்டு சிலவங்க, நான் அமெரிக்காலெல்லாம் பார்த்துருக்கிறேன், 5 கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க. ஒன்று எதாச்சானா அடுத்தது அது அடுத்தது. ஸோ கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்களான்னா அதை ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிடுங்க. அது நமக்கு தேவையே இல்லை. டெபிட் கார்டு போதும். டெபிட் கார்டு தானே பேங்க்கில் காசு இருந்தால் தான் செலவு பண்ண முடியும். இல்லாத காசை நீங்கள் பண்ண மாட்டீங்க. அடுத்தது வந்து 7வது வந்து இந்த கண்டென்ட்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஏன் இந்த கடனுக்குள்ளுக்கு மாற்றோம்னு சொன்னா, ஒரு போதுமென்ற மனசு இல்லாதனால. இதை வந்து ஒரு ரேட் ரேஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த எலி வந்து ஓடிக்கிட்டே இருக்குமா, ஓடி 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 கடைசியில் சாகிற வரைக்கும் ஓடும். அது ஒன்றும் வின் பண்ணாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட்மெண்ட், அதாவது போதுமென்ற மனது இல்லாமல் ஓடினீங்களான்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையுமே அச்சீவ் பண்ண முடியாது. பில் கேட்ஸு உலக பணக்காரர்களில் ஒருத்தர். அவர் உலக பணக்காரராக இருக்கும்போது பத்திரிகையாளர் அவர்கிட்ட போய் கேட்டாங்களாம், நீங்கள் இன்னைக்கு உலக பணக்காரராக இருக்கிறீங்க, அடுத்த வருஷம் உங்களுக்கு என்ன ஆசைன்னு. அவர் சொன்னாராம், நெக்ஸ்ட் இயர் வந்து இதோட நான் $1 கூட சம்பாதிக்கணும்னு. கோடீஸ்வரனாக இருந்தாலும் அந்த கண்டென்ட்மெண்ட் இல்லை சொன்னால் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. அதனால் கண்டென்ட்மெண்ட் வேணும். இந்த ரேட் ரேஸ்லேருந்து வெளியில் வாங்க. நீங்கள் இந்த கடன் கட்டிட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வெளியில் வந்து சின்சியராக வந்துட்டு இருக்கும்போது உங்களை
இன்னும் கவுத்துறதுக்குன்னு சில ஸ்கீம்ஸ் வரும். பிவேர், அதாவது இந்த இவன் பேரு பான்சி, இவன் பான்சி ஸ்கீம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவன் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ராடு. சார்ல்ஸ் பான்சி, இவன் தான் 1920வது வருஷம் இந்த ஃப்ராடை கண்டுபிடிச்சு. இப்போ நீங்கள் நிறைய ஃப்ராட் இருக்குல்ல, நீங்கள் இவ்வளோ ரூபா போட்டிங்களான்னா உங்களுக்கு இவ்வளோ வரும், இது வரும். இது ஃபுல்லாகவே யார் மாட்டுவாங்கன்னு கேட்டால், இந்த கடன்லேருந்து வெளியில் வரணும், கொஞ்சம் வெளியில் வந்தோடனே வேகமாக வரணும்னு நினைக்கிறாங்கல்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு நார்மல், இதுக்கு மேலே என்ன ப்ராமிஸ் பண்ணாலும் நீங்கள் அதை நம்பாதீங்க. அது வந்து ஒரு ஸ்கீமாக தான் இருக்கும். இந்த எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து இந்த ஆக்செஞ்சர்னு ஒரு இதில் டெய்லி 3% தருவான். டெய்லி 3% சொன்னால் 5 நாளைக்கு வந்து 15%. இது ஒரு ஸ்கீம். இன்னொருத்தன் வந்து டெய்லி 5%, ஆனால் நீ $25,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு. இந்த கடனில் இருக்கிறவங்களே சரி நம்ம இதில் போட்டோமானா 30 நாளில் நமக்கு இவ்வளோ வந்துடும் சொல்லி நிறைய பேர் போட்டு இன்னும் ஃபர்தரா. ஸோ அதனால நீங்கள் இந்த கடனில் வரும்போது, எந்த வெளியில் வரும்போது இந்த மாதிரி எந்த ஸ்கீம்லையும் போய் மாட்டிக்கிடாதீங்க. ஸோ கடைசி இது என்னன்னு கேட்டால் டைம் ஃபார் சேஞ்ச். அது என்னன்னு கேட்டால், என்ன சேஞ்சுன்னு கேட்டிங்களான்னா, நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். நிறைய நேரங்களில் நம்ம ஒரு பந்தா லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்துட்டு இருப்போம். நீங்கள் பேட் மோலி வந்து ரொம்ப அழகாக மேன் இந்த மிரரில் சொல்கிறாரு, உன்னால் 5 பெட்ரூம் ஹவுஸில் வாழ முடிஞ்சுதானா நீ வந்து 4 பெட்ரூம் ஹவுஸில் வாழு. ஸோ தட் அந்த 1 பெட்ரூமுக்கு உள்ள காசு ஓன்ட்ட இருக்கும். ஸோ அதாவது நம்ம தேவைக்கு கொஞ்சம் குறைவாகவே வாழ்ந்து பழகுங்கன்னு. இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் என்னெல்லாம் பண்ணலான்னு கேட்டால், ஒரு சிலவங்க வந்து பந்தாக்காக 50,000 ரூபா எல்லாம் வாடகைக்கு இருப்பாங்க. ஸோ இந்த கடன்லேருந்து வெளியில் வரும்போது முதல்ல ஒரு 15,000 ரூபா வாடகை வீட்டுக்கு மூவ் பண்ணுங்க, ஸ்டெப் டவுன் பண்ணுங்க. அடுத்தது, இன்னைக்கு நிறைய பேர் கடனில் மாற்றுறதுக்கு ஒரு காரியம், பிள்ளைங்களை வந்து நல்ல ஸ்கூலில் போடணும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் போடணும்னு சொல்லி கடன் வாங்குறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் மூவ் பண்ணி ஆர்டினரி ஸ்கூல்ஸ்க்கு கொண்டாங்க. ஆர்டினரி சொன்னால் இப்போ நம்ம கேப்ரனால் இருக்குது, 7th டே இருக்குது, இதெல்லாமே மீடியம் இதாக தான் இருக்கும். நாட் லைக் தட் பிளே ஸ்கூல்ஸ் அதை மாதிரி இருக்காது. அதை நீங்கள் பண்ணலாம். நமக்கு வந்து எது தேவை, எது ஆசை, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு 2 வீலர் போதும். ஆனால் ஆண்டவர் வந்து எனக்கு ஒரு 4 வீலர் கொடுத்துருக்குறாரு. அது வந்து என்னோட தேவையை கொடுக்குறாரு. ஆசை எப்படி இருக்குன்னு கேட்டால், எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஹெலிகாப்டர் இருக்கணும், நான் அதில் போய் ஸோ இதுதான் ஆசை. ஆசையை வந்து ஆண்டவர் என்றைக்குமே நமக்கு இது பண்ண மாட்டார். தேவைகளை அவர் சந்திப்பார். ஸோ அந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் கிளியராக இருக்கணும். எல்லாத்துலேயுமே காஸ்ட் கட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சில் நம்ம ஏன் கடனுக்குள்ளுக்கு போகணும்னு உள்ள காரியத்தையும் கண்டுபிடிக்கணும். அது எதுன்னு பார்த்தீங்களான்னா, மெயின் இது வந்து அடிக்குவேட் சேவிங்ஸ் இல்லாதது. சிலவங்க வந்து ஷாப்பிங், ஷாப் 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 டில் யூ டைன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போ பார்த்தாலும் ஷாப்பிங்காக இருப்பாங்க, செத்து விழுகிற வரைக்கும். ஸோ அந்த மாதிரி எக்ஸஸ் ஷாப்பிங் இருக்கான்னு பார்த்துக்கணும். இன்னொரு ரொம்ப முக்கியமானது வந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு வாழ்க்கை வாழ்றது. நான் வந்து இந்த வஜ்ரா அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழ்கிறேன். அங்கே 146 ஹவுசஸ் இருக்குது. நாங்கள் வாக்கிங் அப்படி போவோம். யாராவது ஒருத்தன் ஒரு புது மாடல் காரை கொண்டு நிப்பாட்டி இருந்தால் ஒரு 3 மாதத்துக்குள்ள பார்த்தீங்களான்னா ஒரு 10-15 பேர் அந்த மாடல் காரை வாங்கிடுவாங்க. இப்போ லேட்டஸ்ட் கிரேஸ் வந்து இந்த எலக்ட்ரிக் காரு. ஒருத்தன் வாங்கி எலக்ட்ரிக் கார் வாங்கி அங்கே சார்ஜர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தான். பார்த்தா விதின் 2 மந்த்ஸுக்குள்ளுக்கு ஒரு 7-8 பேர். ஸோ நம்ம வந்து மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்கள பார்த்து வாழலாமானா இந்த கடன்லேருந்து வெளியில் வரவே முடியாது. இந்த இது எகிப்து தேசத்தில் யோசேப்போட பிரின்சிபல் நமக்கு தெரியும். 20% வந்து சேவ் பண்ணாப்புல. ஸோ நம்மளும் நமக்கு நல்லா இருக்கிற காலங்களில் இந்த சேவிங்ஸை ஹேபிட்டாக பழகணும். ஸோ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன், இதை பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு மாத சம்பளம் வருது, அதுக்கு பிறகு உங்களுக்கு செலவுகளை கழிக்கிறீங்க, அதுக்கு பிறகு மீதி இருக்கிறத சேமிக்கிறீங்க. இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு வந்து சம்பளம் வருது, வந்த உடனே ஒரு அமௌண்ட்டை எடுத்து சேவ் பண்ணிடுறீங்க, அதுக்கு பிறகு செலவு பண்ணுறீங்க. இந்த 2 இதில் எது கரெக்டு? செய்கிறது இல்லை. ஸோ செகண்ட் தான் கரெக்ட். அதாவது இன்கம் வந்த உடனேயே நம்ம மைண்டில் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அதை சேவ் பண்ணிடணும். சேவ் பண்ணிட்டு மீதியில் தான் செலவு வைக்கணும்.
ஸோ அது ஒரு பிரின்சிபல் வந்து ஒரு 20% நீங்கள் சேவ் பண்ணீங்களான்னா அது உங்களுக்கு பயங்கரமாக க்ரோ ஆகும். இன்னைக்கு எஸ்ஐபி இருக்கு, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸு. ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு 5000 ரூபா மாதம் போட்டுக்கிட்டே வந்தீங்களான்னா 20 வருஷத்துல பார்த்தீங்களான்னா 58-60 லட்சம் ரூபா உங்க அக்கௌண்ட்ல மல்டிப்ளையர். அதான் பவர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இது வந்து நமக்கு யாருமே டீச் பண்றது இல்லை. நம்ம சும்மா ஒரு சேவிங்குமே நமக்கு கிடையாது, அது சொல்றேன். அதனால இந்த இப்போ இருக்கிறதுல இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இது எல்லாமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. அதெல்லாம் நீங்க எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கேட்டு இது பண்ணிக்கிடுங்க. சேவிங்ஸ் விஎஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? சேமிப்பு சொன்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னா என்ன? அதாவது சேவிங்ஸ்ன்னு சொல்றது உங்க எல்லாருக்குமே 3 மாசத்துலேருந்து 6 மாசம் உங்க தேவைகளை வந்து நீங்க ஒரு பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ சேவிங்ஸா வச்சுக்கணும். அதாவது உங்களுக்கு சம்பளம் வராட்டாலும் 3 மாசம், நமக்கு கொரோனா திடீர்னு வந்துச்சு, கர்த்தர் நம்மளெல்லாம் காப்பாத்தினாரு. ஆனா சொல்றேன், அந்த மாதிரி சீசன்ல நமக்கு ஸோ மினிமம் 3 months உங்க மந்த்லி எக்ஸ்பென்ஸ் வந்து சேவிங்ஸ்ல இருக்கணும். அது சேவிங்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்றது அது லாங் டேர்ம். இப்போ உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை யாராவது என்கிட்ட வந்து, பிரதர் எனக்கு ஒரு என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் பிரதர், எனக்கு கொஞ்சம் கடன் கொடுங்கன்னு கேட்டேன். நான் கேட்பேன், ஐயோ பொம்பளை பிள்ளைய உனக்கு இன்னைக்கா கொடுத்தாரு? 25 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாரு இல்லையா? நீ அன்னைக்கே ஒரு 500 ரூபா சேவ் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு வந்து கேபியா கடன்னு? ஸோ அதுதான் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். பிள்ளைகள் பிறந்த உடனே அவங்க எஜுகேஷன்ஸுக்கு, பொம்பளை பிள்ளைங்க சொன்னால் கல்யாணத்துக்கு சின்ன சின்ன அமௌண்ட் ஒரு 500 ரூபா 1000 ரூபா அவங்களுக்கு போட்டே வாங்க, அதை எடுக்கவே எடுக்காதீங்க. அதான் இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம். இதுல என்ன பவர் ஆஃப் இதுன்னு பார்த்தா பவர் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். அது வட்டிக்கு வட்டி போட்டு வட்டிக்கு குட்டி போட்டு அது பயங்கரமா பெருகி இருக்கும். இதை வந்து நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். பைபிளில் வந்து லாங் டேர்ம் டெட்ஸையே ப்ரொஹிபிட் பண்ணுது. 7 வருஷத்துக்கு மேலே ஒரு கடனில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு யாராவது 30 வருஷ கடன் ஹவுஸ் வாங்கியிருந்தீங்களான்னா உங்கள் இஎம்ஐயை கொஞ்சம் சேர்த்து கட்டுங்க. அல்லாட்டா எவ்ரி இயர் 12 இஎம்ஐக்கு பதிலாக 13 கட்டுங்க. அதை பேங்க் சொல்லித்தர மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து வட்டி நிறைய வரணும், அதனால இதெல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. நீங்கள் வந்து இப்போ 15,000 ரூபா இருந்துச்சுன்னா கஷ்டப்பட்டு 20,000 கட்டுங்க, ஒரு 5,000 ரூபா. இது வேகமாக உங்களுக்கு. அதனால லாங் டேர்ம் இதுக்கு போகாதீங்க. டைம் ஆயிடுச்சு. நான் இன்னும் ஆண்டவர் நம்மளை வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. நம்ம கடனாக்காரனா இருந்தோம்னா அது தீர்ப்பனாது. ஸோ நான் இன்னைக்கு நம்ம தியாலஜி, அதாவது இறையியல் கொள்கையில் 3 இருக்குது. தரித்திரத்தை பத்தி சொல்லி கொடுக்குற ஒரு தியாலஜி இருக்கு. இன்னொரு தியாலஜி வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் ப்ராஸ்பரிட்டி. நீ இயேசு ஏற்றுக்கிட்டியானா உனக்கு எல்லாமே இதுதான்னு. ஆனா நமக்கு வேதம் டீச் பண்றது வந்து உக்ரானத்துவ ஸ்டுவர்ட்ஸ், அதாவது ஸ்டுவர்ட்ஷிப். ஒரு வேகமாக சொல்லிடுறேன். அதாவது இன்னைக்கு பொசஷன் இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு சொத்து இருந்துச்சானா, இந்த வறுமை தியாலஜியில் உள்ளவங்க சொல்லுவான், ஐயோ சொத்தெல்லாம் ஈவிலுங்க, அது ரொம்ப கெடுதல்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்பரிட்டி தியாலஜிக்காரன் என்ன சொல்லுவான்னு கேட்டால் அது என்னுடைய ரைட்ஸ்ன்னு சொல்லுவான். ஆனால் ஸ்டுவர்ட்ஷிப்பு உக்ரானத்துக்காரன், ஐயோ அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆண்டவர் எனக்கு இவ்வளோ சொத்தை கொடுத்துருக்காரு, நான் அதை எப்படி பண்ணணும்னு. அதே மாதிரி வேலை வந்து இந்த பாவர்ட்டி தியாலஜியில் உள்ளவன் சொல்லுவான், ஐயோ எனக்கு பேசிக் நீட்ஸ் தேவை, அதனால நான் வேலை பார்த்தா ஆகணும்னு. இவன் ப்ராஸ்பரிட்டிக்காரன் சொல்லுவான், நான் பணக்காரன் ஆகணும் அதுக்காக வேலை பார்ப்பேன்னு. ஸ்டுவர்ட்ஷிப் காரன் என்ன சொல்லுவான்னு கேட்டால், ஆண்டவரை நான் சர்வ் பண்ணுவேன், வேலை பார்க்குற இடத்துல தேவனை நான் சர்வ் பண்ணுவேன்னு. ஸோ இன்னொன்று, காட்லி பீப்புள்னு சொன்னாலே இந்த பாவர்ட்டி தியாலஜி என்ன சொல்லுவாங்க, நீ ஏழையாக இருந்தால் தான் கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்பரிட்டிக்காரன் என்ன சொல்லுவான், நீ பணக்காரனாக இருந்தால் தான் கர்த்தருடைய பிள்ளைன்னு. ஆனால் உக்ரானத்துவம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், நீ உண்மை உள்ளவனாக இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மையாக உள்ளவன் தான் ஆண்டவர் அநேகத்துக்குள்ள வைப்பார். ஸோ அவங்ககிட்ட போய் கடவுள் இல்லாத மக்கள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டால், பாவர்ட்டி தியாலஜிக்காரன் சொல்லுவான், அவன் பணக்காரனா, அப்போ அவனுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்பரிட்டிக்காரன் என்ன சொல்லுவான், கடவுள் இல்லாதவன் ஏழையாக தான் இருப்பான்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸ்டுவர்ட்ஷிப்காரங்க கடவுள் இல்லாதவங்க அன்ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க, உண்மை இல்லாதவர்களாக இருப்பாங்க. ஸோ கொடுக்கறத பற்றி, ஐ கிவ் புவர் பீப்புள்
புவர் தியாலஜியில் இருக்கிறவன் என்ன நினைப்பான்னு கேட்டால், நான் கொடுக்கணும் 10% கொடுக்கணும்னு எழுதி வச்சிருக்கு, நான் கொடுக்கணும்னு வேதனையோட கொடுப்பான். ஆனால் அந்த ப்ராஸ்பரிட்டிக்காரன் எப்படி கொடுப்பான்னு கேட்டால், நான் ஆண்டவருக்கு கொடுத்தா எனக்கு இந்த வை ராஜா வை இதுன்னு வருதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஆஸ்பெக்டில் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டுவர்ட்ஷிப் உக்ரானத்துக்காரன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், நான் இயேசுவை நேசிக்கிறதுனால நான் கொடுக்குறேன்னு சொல்லுவான். அப்புறம் அதே மாதிரி பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதில் இந்த புவர் இது வந்து அவன் ஒரு காரியத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது சொன்னாலே ஒரு பயத்தோடையும் சந்தோஷம் இல்லாமையும் பண்ணுவான். ஆனால் இந்த ப்ராஸ்பரிட்டி தியாலஜிக்காரன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், கேர் ஃப்ரீயாக விட்டு இது பண்ணுவான், பார்த்ததெல்லாம் வாங்குவான், இதெல்லாம் பண்ணுவான். ஆனால் உக்ரான தியாலஜியில் உள்ளவன் ஜெபத்தோட, அது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் ஜெபம் பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜ் வேணுமானா ஜெபம் பண்ணுவாங்க முதல்ல, ஆண்டவரே இது எனக்கு தேவையான. கார் வேணுமானா ஜெபம் பண்ணுவாங்க, இது தேவையான. அந்த மாதிரி இருப்பாங்க. இதுதான் இந்த இதில் நான் வேகமாக இன்னும் இந்த மணி மாஸ்டரின்னு ஒரு பில்லி எஃபார்ட் ஒரு டீச்சிங் கொடுத்துருக்கிறாரு. அதாவது முதல் எக்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் எக்ஸ். அதாவது நீங்கள் உங்கள் நேரத்தை கொடுத்து சம்பாதிக்கிறீங்க. அதாவது நீங்கள் 8 மணி நேரம் வேலை பார்ப்பீங்க, அவன் உங்களுக்கு சம்பளம் கொடுப்பான். இதில் என்ன பண்ணுறோம், நிறைய நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி கம்பெனி இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க 1.5 லட்சம் 2 லட்சம்னு வாங்குவாங்க. பார்த்தா மாதம் 15க்கு பேர் அவங்களுக்கு கையில் காசே இருக்காது. ஏன்னா அந்த இஎம்ஐ இந்த இஎம்ஐன்னு கட்டிட்டு கையில் செலவுக்கு காசு இருக்காது. இவர் என்ன டீச் பண்ணுறாருன்னு கேட்டால், நீ அந்த முதல்ல இன்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளுக்கு நீ வாழ பழகணும். ஏன் கடனுக்குள்ளுக்கு போகிறோம், அந்த இன்கமுக்கு மேலே. இப்போ நமக்கு 10,000 ரூபா சம்பளம் சொன்னால் அந்த 10,000த்துக்கு உள்ளுக்கு வாழ நம்ம பழகணும். அப்போ நீங்கள் ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணுவீங்க. அதை என்ன சொல்கிறா ப்ளஸ் அதில் தான் இந்த செகண்ட் இன்கமுக்கு சொல்கிறான். நீங்கள் இன்னைக்கு பணம் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே பணம் வேலை பார்க்கும். அவங்க எல்லாமே எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு கேட்டால், முதல்ல நேரத்தை கொடுத்து வேலை பார்த்துருப்பாங்க. அந்த வேலையில் சிக்கனமாக இருந்து அந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரியல் எஸ்டேட்டில் பண்ணுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்க இந்த தேர்ட் எக்ஸ் 3வது ஸ்டேஜ் வரும்போது இந்த 2வது இன்வெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அது அவங்களுக்கு வேலை பார்த்து பணம் வரும். ஸோ பணம் வரும்போது அவங்க வந்து பயங்கர ஃபிலாந்தெரபிஸ்ட், அதாவது கொடுக்கறதுல பயங்கரமாக மாறிடுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லை, ஒரு வில்லேஜுக்கு இது கட்டி கொடுத்தாங்க, அந்த ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்தாங்க, இந்த மாதிரி இந்த கொடுக்கறதுல அவங்க 3வது இது போயிடுறாங்க. ஸோ இந்த சீக்ரெட் நமக்கு தெரிஞ்சாதான், அதாவது நம்ம முதல்ல சம்பாதிக்கும் போதே வரவுக்குள்ளுக்கு வாழ்ந்து பழகணும். நான் மற்றவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வாழ்ந்தீங்களான்னா நீங்கள் கடனில் தான் போவீங்க. நாங்கள் எங்களுடைய ஏர்லி டேஸை நாங்கள் யோசித்து பார்க்கும்போது நானும் பிரதரும் பேசிக்கிடுவோம், நம்ம மதுரையில் வந்து டிவிஎஸ் மாதிரி பெருசாக வரணும்னு. அப்போது வேகமாக பணம் சம்பாதிக்கணும், வேகமாக பணம் சம்பாதிக்கணும்னா கடன் தான் வாங்கணும். ஸோ அப்படி தான் நம்ம பிரச்சனைகளுக்கு போகிறோம். அந்த ஏரியாவில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். சரி, அடுத்தது கொடுப்பதை பற்றி ஒரு ஃபியூ ஸ்லைட்ஸ், நான் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஓஹோ, அவ்வளோ இருக்கு. சரி, நான் முடிச்சிடுறேன். ஆண்டவர் சொன்னதை நம்ம ஞாபகப்படுத்தணும். அப்போஸ்தலர் 20:35 வாங்குவதே பார்க்கணும், கொடுப்பதே மேன்மை. ஸோ இந்த கொடுக்கறது வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னு கேட்டால், அதில் நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, மனநிலைமை எப்படி இருக்கு, நம்ம கொடுக்கறதுனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ். அடுத்தது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம், எவ்வளவு கொடுக்கணும்னு. அப்புறம் நம்ம கொடுக்குற அப்ரோச் எப்படி இருக்கணும், எங்கே கொடுக்கணும், பிளேசஸ் ஆஃப் கிவிங். ஸோ இதில் தான் நமக்கு நிறைய கேள்விகள் வரும், குழப்பங்கள் வரும். இதை வந்து நம்ம வேதத்தின் அடிப்படையில் பார்ப்போம். ஸோ கொடுக்கறதுல உங்களோட ஆட்டிடியூட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடவுள் வந்து நம்மளை நேசிச்சதுனால அவர் குமாரனே நமக்கு கொடுத்தாரு. அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்துருவீங்களா? கொடுக்க முடியுமா? ஸோ நம்ம ஆட்டிடியூடை வந்து என்றைக்குமே அவரை மேட்ச் பண்ணவே நம்ம முடியாதுன்னு உள்ள ஒரு இதில் இருக்கணும். கடவுளுடைய எக்கானமியில் வந்து ஆட்டிடியூடு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. மத்தேயு 23:23 அவர் வேதபார பரிசேயரை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் ஒத்தத்தலாமில் மல்லியில் எல்லாத்துலேயும் 10% கரெக்டாக கொடுத்துட்றீங்கப்பா, ஆனால் அந்த அன்பையும் இறக்கத்தையும் விட்டுறீங்க. ஸோ நம்ம ஆட்டிடியூடு வந்து ரொம்ப முக்கியம். நம்ம கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நம்ம திமிராகவும் பெருமையாகவும் இருக்க முடியாது. சரி, கிவிங் வித் ராங் ஆட்டிடியூடோடு கொடுக்கறது. அவர் வந்து இந்த
பரிசேயர்களே அவர் அப்போஸ் பண்ணார். மத்தேயு அந்த 23 அவன் கொடுத்த ஆட்டிடியூட் சரியில்லைன்னு, அன்பு இல்லாம கொடுக்கறது. கிவிங் வந்து ஒரு ஹார்ட் அன்பு இல்லாம நீங்க கொடுத்தீங்களான்னா நீங்க வெறும் காலி டப்பா மாதிரி சவுண்டா தான் இருக்கும், இருக்காது. பிறகு கிரட்ஜிங்கா கொடுக்கணும்னு தேவையே இல்லை. ஆண்டவருக்கு வந்து கிரட்ஜிங் சொன்னா வருத்தத்தோட முணங்கிக்கிட்டே, ஐயோ காணிக்க டைம் வந்துட்டா காணிக்க போடணுமேன்னு முணங்கிக்கிட்டே நம்ம கொடுக்கக்கூடாது. நிறைய நேரங்களில் வேதத்துல சொல்லியிருக்கு, நம்ம கொடுக்காம மற்றவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறனாலே நம்மளுடைய ஜெபங்கள் கேட்கப்படாம இருக்குதுன்னு ஏசாயா 58:6-9 இருக்குது. ப்ரொவிஷன் வந்து நமக்கு பார்ஷியல் கண்டிஷன் ஆஃப் கிவிங், நம்ம கொடுக்க கொடுக்க நமக்கு வந்து கொண்டே இருக்கும். இந்த சத்தியம் வந்து ஆக்சுவலா நமக்கு தெரிஞ்சதோட பிலாசபிஸ்க்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் ரீசெண்டா ஒரு ஷோ பார்த்துட்டு இருந்தேன். அதுல வந்து ஒரு ஹிந்து பிலாசபர் பேசுறாரு. அவரோட அந்த செமினார் அட்டென்ட் பண்றவங்க எல்லாருமே ஐடி கம்பெனி பீப்புள், 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறவங்க. அவர் சொல்றாரு, நீங்க எல்லாம் இவ்வளவு காசு வாங்குறீங்க, ஆனா நீங்க எல்லாமே 15ஆம் தேதி ஆன உடனே கடன்ல போயிடுறீங்க, காசு இல்லை மற்றவங்ககிட்ட போய் கேட்குறீங்க. ஏன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து உங்களுக்கு ஒரு சுமச்சம் சொல்லித்தரேன், சுமச்சம் சொல்லித்தரேன்னு. அவன் பிப்ளிக்கல் கான்செப்டை தான் சொல்றான், ஆனால் பைபிள் சொல்ல மாட்டேங்கிறான். அவன் சொல்றான், நீ வந்து கொடுக்க ஆரம்பி, நீ கொடுக்க ஆரம்பிச்சியானா இந்த பிரபஞ்சத்துல ஒரு சுழற்சி உண்டாகும். டே அவன் கொடுக்குறான்டா, அவன் கொடுக்குறான்னு சொல்லி அந்த சுழற்சி உனக்கு கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், உங்களுக்கு வாரி இறைச்சி கொடுப்பார் ஆண்டவர். அதான் அந்த பிரின்சிபல். ஆனா அவன் வந்து அதை ஒரு சூமச்சமா சொல்லி பண்றான். ஸோ கிவிங் வந்து டெஃபினட்டா இருக்கு. நம்ம கடவுளை வந்து இயேசுவை இன்டிமேட்டா தெரிஞ்சா கொடுக்காம இருக்க முடியாது. ஸோ நம்ம கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ், ஆண்டவரோட ஒரு இன்டிமெசி பெருகுது. சரி, நிறைய நேரங்களில் நம்ம வந்து பெருமைக்காக கொடுப்போம். நான் எனக்கு தெரியாமல் அப்படியெல்லாம் நான் கொடுத்துருக்கேன் ஆரம்ப காலங்களில். இப்போ எனக்கு தெரிஞ்சவர் வராரு, பாஸ்டர் பால்ராஜ் பிரதர் வந்து ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு என்கிட்ட ஆஃபீஸில் வந்து, பிரதர் நான் ஒரு ப்ராஜெக்டுக்காக இவங்க பண்ணுறாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு சொன்னோடனே நான் வந்து பால்ராஜ் பாஸ்டரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பெரிய செக்கை எழுதி கொடுத்துருவேன். அவங்க வாங்கிட்டு வெளியில் போன உடனே எனக்கு உள்ளுக்கு ஒரு பெரிய ஒரு இருட்டு வந்துடும். அதாவது நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேனா இல்லையான்னு. ஸோ அதனால இப்போ யார் என்ன வந்து கேட்டாலும் நான் வாங்கி வச்சுக்கிடுவேன். நான் ஜெபம் பண்ணுறேன் பிரதர், என் கர்த்தர் என்னோட பேச ஆக்சுவலாக நான் இப்போ எப்போ வர்றதுக்குன்னு இல்லை, நான் உங்கள் நம்பர் இருக்கு இல்லை, நானே கூப்பிடுறேன். ஏன்னா இந்த பணம் என் பணம் கிடையாது, ஆண்டவர் கொடுத்த பணம். அவர் பெர்மிஷன் இல்லாமல், சரி இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் கேஷியராக உட்காந்துருக்கீங்க, நீங்க நினைச்ச நேரத்துக்கு ஆட்களுக்கு எடுத்து காசை கொடுக்க முடியுமா? முடியாது இல்ல. ஓனர் சொல்லாம செய்ய முடியாது இல்ல. அது மாதிரி நம்ம ஓனர் ஆண்டவர். ஸோ என்ன செஞ்சாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு செய்யுங்க. நம்ம கொடுக்க கொடுக்க நம்மளுடைய குணாதிசயங்கள் மாறும், நமக்கு பரலோகத்துல பலன் உண்டாயிருக்கும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்க பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க, அங்க இரும்பு. அது எப்படி சேர்க்க முடியும்? நம்ம மக்களுக்கு நீங்க கொடுக்கும்போது அங்க போய் சேர்ந்துருது. சரி, அமௌண்ட் கொடுக்கறது இது ஒரு கேள்வி எல்லாருக்குமே வரும். நிறைய விதமான டீச்சிங்ஸ் இருக்குது. வேதத்தின் அடிப்படையில் நமக்கு ஆபிரகாம் தான் நம்ம எல்லாத்துக்குமே கோட் பண்ணுவோம். ஆபிரகாம் வந்து நியாயப்பிரமாணம் கொடுத்ததுக்கு 400 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர். அவர் வந்து 10% கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே டீச் பண்ணுறது ஒரு மினிமம் 10%ஆவது கொடுக்கணும்னு. ஆனால் நம்ம 10%லேயே அந்த பிராக்கெட்டை போட்டு நின்றக்கூடாது, அதை உடைக்கணும். 10 கொடுக்குறவங்க 15 ஆகணும், 15 கொடுக்குறவங்க 20 ஆகணும். கால்கேட் பேஸ்ட் கம்பெனி அவன் ப்ராஃபிட்ல 90% கொடுத்துட்றான்னா. ஸோ அதாவது அந்த மாதிரி கொடுக்கறதுல நம்ம பெருகணும். ஸோ ஆரம்பம் வந்து 10%. ஸோ நமக்கு மல்கியா தெரியும், நமக்கு காசு கொடுக்காட்டா ஆண்டவருக்கு அது பிடிக்காத காரியம். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போதும் புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போதும் ஏழைகளுக்கு கொடுக்கறது வந்து ஆண்டவருடைய அஜெண்டாவில் ஒன்று. அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இந்த அப்ரோச் இன் கிவிங்கில் ஒரு 4 T உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். 4 T's ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதாவது டைம் நீங்கள் கொடுக்கணும் கர்த்தருக்கு. உங்களுக்கு என்கிட்ட காசே இல்லை சொன்னால் உங்கள் நேரத்தை கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேருங்க வரீங்க, சேரை போடுறீங்க, இதெல்லாத்தையும் செட் பண்ணுறீங்க, அதெல்லாம் உங்கள் நேரத்தை கொடுக்குறீங்க. 2வது தாளந்து, பாட்டு பாடுறீங்க, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறீங்க, உங்கள் தாளந்தை கொடுக்கலாம். 3வது தான் உங்கள்
ட்ரெஷர், அதாவது உங்க பொக்கிஷத்திலேருந்து நீங்க கொடுக்கலாம். 4வது வந்து டார்சோ. டார்சோன்னு சொல்றது வந்து உடல் பாகம். சிலவங்க கிட்னி கொடுப்பாங்க, சிலவங்க ஐ டொனேட் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அந்த எங்க அலேலியா டவர் சிபிஎம்சிக்கு வருவாரு, ஆட்டோ தான் ஓட்டுறாரு, அவர்கிட்ட பணம் ரொம்ப கிடையாது. 49 தடவை ரத்தம் தானம் பண்ணியிருக்காரு ஃப்ரீயா. ஸோ அதுதான் டார்சோ, உடல் பாகங்களையே நம்ம கொடுக்கறது. ஸோ கிவிங் வந்து இந்த 4T ஞாபகம் வச்சுக்கிடுங்க: டைம், டேலண்ட், ட்ரெஷர், டார்சோ. உங்க கிவிங் எப்படி இருக்கணும்னு கேட்டா பீரியாடிக்கா இருக்கணும். 1 கொரிந்தியர் 16:2 வாரத்துல உள்ளதை நீங்க சேர்த்து வச்சுட்டு வாரத்துல முதல் நாள் வந்து கொடுங்கன்னு சொல்லுது. பர்சனலா கொடுக்கணும்னு நான் சொன்ன மாதிரி பிளட்டு, கிட்னி இதெல்லாம் கொடுக்கறதும் நம்ம பர்சனலா கொடுக்கறது. பிறகு நம்மளுடைய டெபாசிட், அவுட் ஆஃப் மை டெபாசிட்லேருந்து கொடுக்கறது வந்து உங்க வாழ்க்கையில ஒரு ப்ரையாரிட்டியா இருக்கணும். நீதிமொழிகள் 3:9 படி கொடுக்கறது கம்பல்ஷன் இல்லாம கொடுக்கணும். இது வந்து ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட். இது நீங்க டிவியில நிறைய பார்ப்பீங்க, டிவி ப்ரீச்சர்ஸ் வருவாங்க, ஆண்டவர் உங்களுக்காக வானத்தின் பலகணிகளை திறந்து வைத்திருக்கிறார் ஆசீர்வதிப்பதற்கு, நீங்க இப்பொழுதே இந்த நம்பருக்கு பணத்தை அனுப்புங்கள்னு. அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க, அங்கே பணம் வந்து சேர்ந்துருக்காது நினைச்ச அளவு. உடனே இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவர். ஸோ இந்த மாதிரி உங்களை இது குகர் பண்றாங்க பாருங்க, போஸ்ட் பண்ணி ஆசை வார்த்தை அங்கே கொடுக்காங்க. அனதர்த்திங்க, இந்த டிவி வேஞ்சலிஸ்டுக்கு கொடுக்கும் போகிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அவங்க என்னைக்காவது உங்க வீட்டுக்கு ஒரு நல்லது கெட்டதுக்கு வருவாங்களா உங்களுக்கு? ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். டிவி இவாஞ்சலிஸ்ட் வந்து தே ஆர் வெரி பவர்ஃபுல். அவங்க பேசி அது வந்து யாருக்கு உபயோகம்னு சொன்னால், இப்போ நடமாட முடியாமல் படுத்து கிடக்குறாங்கல்ல, அவங்களுக்கு அது உதவி இருக்கும். ஸோ அவங்கள சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து நடமாடுற இடங்களுக்கு கொடுக்க பாருங்க. கொடுக்குற போது ப்ரைட் இருக்கவே கொடுக்காது. ஆண்டவர் என்ன சொல்லிக்கிறாரு? வலது கை கொடுக்கறத தெரியவிட. ஸோ நீங்கள் கொடுக்கறது தெரியவே கூடாது. ஸோ எனக்குமே இந்த சர்ச்சஸில் பேர் எழுதி போடுறது எனக்கு அது என்னன்னு தெரியாது. எனக்கு 10 வயசுலேயே அந்த ஒரு எண்ணம் கடவுள் கொடுத்தாரு. எங்கள் அப்பா வந்து அப்போ வந்து என் பர்த்டேக்கு 100 ரூபா கொடுத்து அதில் தேங்க் ஆஃபரிங் ஃப்ரம் சாம் தேவரம்னு எழுதி கையில் கொடுத்தாரு. எனக்கு அது மனசு ஒத்தவே இல்லை. போகிற வழியில் ஒரு கடையில் போய் ஒரு வெள்ளை கவரை வாங்கி இதை கிழிச்சு போட்டுட்டு அதை உள்ளுக்கு வச்சு, ஸோ எதுக்கு நம்ம கொடுக்கறது யாருக்கும் தெரிய வேண்டிய, கர்த்தருக்கு தெரிந்தா போதும். அது என்னோட கன்விக்ஷன். ஐ டோன்ட் நோ. அதுல பெருமை வந்துடக்கூடாது. சரி, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளேசஸ் டு கிவ், எங்க நம்ம கொடுக்கணும்? இது எல்லாருக்குமே ஒரு கேள்வியா இருக்கும். முதல் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்க லோக்கல் சர்ச்சுக்கு தான் நீங்க கொடுக்கணும். லோக்கல் சர்ச் அண்ட் கிறிஸ்தவ மினிஸ்ட்ரிஸுக்கு. இப்போ உங்க லோக்கல் சர்ச்சில் நல்ல வேர்ட் ஆஃப் காட் கொடுக்குறாங்க, நல்லா கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுறாங்க, விடோஸ் அண்ட் பூவர்ஸை விசாரிக்கிறாங்க, சண்டே கிளாஸ் வச்சுருக்கிறாங்க, மேரேஜ் கவுன்சிலிங் இருக்குது, ட்ராமா கவுன்சிலிங் எல்லாமே உங்கள் சர்ச்சில் கிடைச்சிதானா நீங்கள் அவ்வளவு உங்கள் பணத்தையும் கொண்டு வந்து இங்கே போட்டுடலாம். ஏன்னா ஆண்டவர் ஒரு சபைன்னு சொல்கிறதுல எல்லாம் இருக்கணும். வசனம் இருக்கணும், அவங்க வந்து நமக்கு மேரேஜ் கவுன்சிலிங் கொடுக்குறவங்களா இருக்கணும், விடோஸை கவனிக்கிறவங்களா இருக்கும், பூவருக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கணும், கம்யூனிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களா இருக்கணும். இது ஃபுல்லாக நம்ம சபை செஞ்சுதானா நீங்கள் வேற எங்கேயுமே கொடுக்க வேண்டாம். அவ்வளோ பணத்தையும் இங்கே நீங்கள் கொடுத்துடலாம். அடுத்தது, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து போதிக்கிறவங்க ப்ரீஸ்ட்ஹுட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கு உபாகமத்தில், சாரி நம்பர்ஸில். ஸோ பாஸ்டர்ஸ் வந்து ஷுட் பி ஹைலி பெய்டு. 1 தீமோத்தேயு 5:17 உங்களை போதிக்கிறவங்களுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்கணும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட். இது போக ஆண்டவர் இந்த ஏழைக்கு கொடுக்கறத பற்றி மத்தேயு 25 ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாரு. நான் சட்டை இல்லாமல் இருந்தேன், எனக்கு சட்டை கொடுத்தேன், ஆகாரம் இல்லாமல் இருந்தேன், ஆகாரம் கொடுத்தேன், ஜெயிலில் இருந்தேன், என்னை வந்து பார்த்தேன். அப்போ ஆண்டவரே, நான் எப்போ உங்களை பார்த்தோன்னே இந்த சிறியோர்களுக்கு நீ எதை செய்தியோ. ஸோ அதனால் நம்ம கிவிங்கில் பூவர் வந்து கட்டாயம் இருக்கணும். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்களான்னா லால அவங்க 10% கொடுக்கல, அவங்க 23% கொடுத்தாங்க. அதாவது 10% வந்து ஆலயத்தில் கொண்டு கொடுத்தாங்க, இன்னொரு 10% ஹாலிடே டைத், அதாவது அதை சேர்த்து வச்சுட்டு ஆசாரியன் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஹாலிடே போகிறாங்க. எருசலேமில் போய்
தொழுது கொண்டு அவரோட எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா வராங்க. எவ்ரி 3 இயர்ஸுக்கு 10% எடுத்து வாசல்ல வச்சிருவாங்க. அதாவது ஏழைகளும் திக்கற்றவர்களுக்கும். அப்போ 23% அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு திங்க் பண்ணணும், நம்ம எவ்வளவு கொடுக்குறோம். நம்ம இந்த 10% கொடுக்கறதுக்கே ரொம்ப அந்த 10% உங்க பணமே கிடையாது. அதை நீங்க உணர்ந்துக்கணும். நம்ம இந்த கொடுக்கறது வந்து இட்டர்னிட்டிய இது பண்ணுதுங்க, நித்தியத்தை. இந்த ஒரு பூமி உருண்டை பார்த்தீங்க இல்லையா, அதுல அந்த பூமி உருண்டை வந்து நீங்க வாழ போகிறது 120 வருஷம். ஆதி ஆமா 6:3 படி மனுஷன் வாழ போகிறது 120 வருஷம். நிறைய பேர் 70 வயசு 80ன்னு சொல்லுவாங்க. அது அவங்க விசுவாசத்தின்படி. நான் எப்போதுமே 120 தான் சொல்றது. ஸோ இந்த 120 வருஷம் இப்படி ஒரு இமைப்பொழுது மாதிரி போயிடும். எனக்கு இன்னைக்கு 74 வயசாச்சு. நான் திரும்பி பார்த்தேன், நான் இந்த 74 வருஷம் இப்படி ஓடி போச்சு. ஸோ இனி போறத வேகமா. ஸோ இது ஒரு டாட் தான். ஆனா இந்த நித்தியம்னு சொல்றது, அதுலேருந்து ஒரு கோடு போடுங்க. போட்டிங்களானா முடிவில்லாத ஒரு வாழ்க்கை. ஸோ இந்த வாழ்க்கைக்கு நம்ம இங்கே தான் ப்ரிப்பேர் ஆயிடணும். ஸோ நீங்க கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையில இருந்தீங்களானா உங்க கிவிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதை தான் நான் இன்னைக்கு, நீங்க உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா நமக்கு ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஸோ நமக்கு இந்த லாங் சைட் இருக்குதா, நம்ம இட்டர்னிட்டிக்கு வாழ்றோம்னு. இந்த உலகம் வந்து ஒரு நாடோடி வாழ்க்கை மாதிரி தான். நான் கரெக்டாக சொன்னா நரிக்கிற ஒரு வாழ்க்கை மாதிரி. அவன் இன்னைக்கு ஒரு இடத்துல டெண்டை போடுவான், டெண்டை கலத்திட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுவான். ஸோ அந்த பில்கிரீம் மைண்ட் செட்டில் நம்ம வாழணும். ஸோ ஒன்று வந்து இந்த இவர்கிட்ட வந்து உலக பணக்காரரு, அவர் பேர் மறந்துட்டேன். அவர் இறந்த உடனே உலகத்திலே அவர் தான் பணக்காரரு. அவர் மேனேஜர்கிட்ட வந்து இவர் என்னெல்லாம் விட்டுட்டு போனாருன்னு அவர் சொன்னார், அப்பா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டாருன்னு. ஸோ நம்ம சாகும்போது எதையுமே எடுத்துகிட்டு போக முடியாது. எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக வேண்டியது இருக்கும். ஸோ எல்லாமே அழிஞ்சு போகும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிடணும். ஸோ நம்ம வாழ்க்கை முடிவில் நான் ஒரு நல்ல போராட்டத்தை போடினேன், எனக்காக ஓட்டத்தை முடித்தேன், இது முதல்ல நீதிங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்கு இருக்கணுமானா கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு பார்த்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணுங்க. நீங்க மட்டும் கடன்லேருந்து வெளியில வந்துட்டீங்களா உங்க கிவிங் வந்து எங்கேயோ போயிடும். அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால சொல்றேன். 2004 இருந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தாரு. அது வரைக்கும் மாசம் 1,16,000 ரூபாய் வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருந்தோம். அதுல இருந்து எல்லாம் கர்த்தர் மீட்டாரு. அதனால கிவிங் வந்து ஆண்டவர் வந்து வேற டைமென்ஷன்ல நம்மளை நடத்துறாரு. ஸோ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ.